அவளின் பெயர் தீப்தி என்பது அவனுக்கு அப்போது தெரியாது. ரோஜா வண்ண சுடிதார், வெள்ளை துப்பட்டா, தோள் வரை இருந்த அடர்த்தியான கூந்தல் அலைபாய்ந்தது. உடையில் அவள் அழகா? அவளால் அந்த உடைக்கு அழகா? சரண் மனதுக்குள் பட்டிமன்றம். அண்ணா பாத்து! தலையில் ஒரு பெரிய பெட்டியை வைத்துக் கொண்டு ஒருவர் தடுமாற பரிவாக ஒலித்தது அந்த இளம் பெண்ணின் குரல். அந்த பரிவிலேயே அவளின் மேல் சட்டென ஒரு பிரியம் பிறந்தது சரணுக்குள். பெல்ஜியம் கண்ணாடி பத்ரம், பாத்து பாத்து இறக்க சொல்லு தீப்தி. உள்ளே இருந்து குண்டம்மாவின் குரல். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். அங்க மட்டும் பாக்குறியே, கொஞ்சம் இங்க என்னையும் பாரேன். சரணின் மனக்குரலின் விண்ணப்பம் அவளை எட்டியதாக தெரியவில்லை. சாமான்களை இறக்குகிறவர்களை பார்த்து கொண்டும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டும் இருந்தாள். திடீரென ஒரு டமால் சத்தம். தரையெங்கும் சிதறி கிடந்தன கண்ணாடி சில்லுகள். அந்த பெல்ஜியம் கண்ணாடியாக இருக்க வேண்டும். உடைத்த பணியாளரின் கண்களில் பயம். கண்ணாடி உடைந்த ஓசை வீட்டின் உள்ளே இருந்து அதட்டல் ஆசாமியையும் தொப்பை பெண்மணியையும் வாசலுக்கு இழுத்து வந்தது. உடைத்த நபர், சாரி சார், எடுத்துட்டு வரும்போது பக்கத்து வீட்டு மரக்கிளை இடிச்சிருச்சு. அவ்வளவுதான். அங்கே ஒரு பெரும் யுத்தமே நிகழ்ந்தேறி விட்டது. உடைத்தவனை விட்டு விட்டார் அதட்டல் ஆசாமி. இவர்களிடம் வந்தார். என்ன சார், உங்க மரக்கலை எங்க வீட்டு வழியில இடைஞ்சல் பண்ணுது, முதல்ல அதை வெட்டுங்க சார். அந்த கோப குரல் ஒன்றும் சரண் அப்பாவை பாதித்ததாக தெரியவில்லை. முகத்தில் புன்னகையுடன் இரு வீட்டிற்கும் இடையே கிடந்த அந்த மதில் சுவரை அணுகினார். எதுக்கு சார் வந்ததும் வராததுமா மரத்தை வெட்டு களைய வெட்டுன்னு? நல்லதா பேசுவோமே. பை த வே, ஐ எம் யுவர் அடுத்த வீட்டு நெய்பர், கிளாட் டு மீட் யூ. போயா நீயும் உன் கிளாடும் பிளேடும். உன் வீட்டு மரத்தால என் இம்போர்ட்டட் பெல்ஜியம் கண்ணாடி போச்சு. அதோட விலை தெரியுமா உனக்கு? லட்சம் யா லட்சம். லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? காசை நீ கொடுப்பியா, உங்க அப்பன் கொடுப்பானா? அதிர்ந்து போய் நின்று விட்டார் சரணின் அப்பா. இப்படி ஒரு வார்த்தை தாக்குதலை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு அது பழகிய விஷயமும் இல்லை. என்ன பேசுவதென்று தெரியாமல் தடுமாறினார். சரணுக்கு அந்த அதட்டல் ஆசாமியின் சட்டையை பிடித்து பலார் பலார் என 4 சாத்து சாத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் தீப்தியின் முன்னால் முதலாக ஒரு சண்டைக்காரனாக அறிமுகமாக பிரியப்படவில்லை சரண். எனவே உங்களுக்கு இடைஞ்சல் தான் வெட்டிடலாம் சார், என்ன இப்போ என்றான் அதட்டல் ஆசாமியிடம் ஒரு அமைதி பிரியனாக. ஒரு களதானப்பா, வெட்டினா மரத்துக்கு ஒன்னும் ஆகாதுப்பா என்று அப்பாவையும் சாந்தப்படுத்தினான். ஆனால் அதட்டல் ஆசாமியோ, அப்பங்காரன் சண்டைக்கு வந்தா மவன் நீ என்ன சமாதான கொடி பிடிக்கிறியோ என்றார் காட்டம் குறையாமல். அப்பாவை அப்பங்காரன் என்றது சரணை சீண்டியது. இப்படி மரியாதை இல்லாம பேசுறது நல்லால சார். பதில் சொல்ல வேண்டியது சரணுக்கு கட்டாயமாகி போனது. நல்லாத்தான் இருக்காது. என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்பன் மவன் 2 பேருக்கும் எதுவுமே நல்லா இருக்காது, தெரிதா? அதட்டல் ஆசாமியின் தொடர்ச்சியான சீண்டலில் சினமானான் சரண். திரும்ப திரும்ப அப்பன் மவன் என்கிற ரீதியிலேயே அந்த ஆசாமி பேசிய பேச்சு சரணுக்குள் ஆத்திரத்தை கிளப்பியது. எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பத்திரமா இருந்துக்கங்க என்றான் சற்றே மிரட்டுகிற துணியில். என்னையே மிரட்டுறியா? நல்லா நடந்துகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா நடந்துக்கலன்னா நல்லா இருக்காது. அதட்டல் ஆசாமியின் வார்த்தைகளை தானும் பிரயோகித்தான் சரண். அவரின் அடாவடித்தனத்துக்கு அவர் பாஷையிலேயே பதில் சொன்னான். என்னடா நீ ரொம்ப பேசுற? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியாது, தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை எனக்கு. மரத்தை வெட்டுடான்னா சொன்னதை கேட்க மாட்டியா நீ? வெட்ட முடியாது, போயா. முடிவாக சொல்லிவிட்டு நீங்க வாங்கப்பா அப்பாவோடு வீட்டுக்குள் திரும்பி விட்டான் சரண். என்னடா சரண், இந்த ஆள் இப்படி இருக்கிறான், நமக்கு தொல்லதான் போல. அப்பா முணுமுணுத்தபடி சரணை தொடர்ந்தார். அதட்டல் ஆசாமியின் கோபக்குரலில் ஏதேதோ ஏச்சும் பேச்சும் அவர்களை பின்தொடர்ந்தது. அடித்து பிடித்து கொண்டு கல்லூரிக்கு விரைந்தான் சரண். எக்கச்சக்க தாமதம், எப்போதும் போல. புரொஃபசர் வரதராஜன் இன்டெகிரல் கால்குலஸை சுலபமாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாமல் வகுப்பிற்குள் நுழைய முயன்ற சரணை கவனித்து விட்டார் அவர். ஏன் லேட்டு? பஸ் கிடைக்கல சார். நீ பைக்ல வருவ? அது பெட்ரோல் கிடைக்கல சார். வாட் அ நாடு! மாணவர்களுக்கு பெட்ரோல் கிடைக்கல, ஆசிரியர்களுக்கு அவார்டு கிடைக்கல. கெட் இன். வரதராஜன் புலம்ப வாழ்க நாடு என்று உள்ளே நுழைந்தான் சரண். அவன் வழக்கமாக அமரும் கடைசி பெஞ்சை கண்கள் தேட, யார் அது தன் பெஞ்சில், தன் இடத்தில், தன் நண்பன் பப்ளுவின் பக்கத்தில்? தீப்தி, அடுத்த வீட்டு அழகு பெண். பார்த்ததும் மலர்ச்சியானான், ஆனந்த மலர்ச்சி. ஆனால் நொடியிலேயே சந்தோஷம் சங்கடமாக நிறம் மாறியது. தன் ஆஸ்தான இடத்தில் இவள் அமர்ந்து விட்டாள். இப்போது நான் எங்கே அமர்வது? கண்களாலேயே பப்ளுவை
ஏன் என் இடத்த விட்டு கொடுத்த என்பது போல கேள்வி கேட்டான் சரண். பப்ளுவும் பதிலுக்கு நான் என்ன செய்ய என்பது போல தோளை குலுக்கினான். நின்று கொண்டே தடுமாறிய சரணை, வாட் சரண், ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங்? வரதராஜன் அதட்டினார். பெஞ்ச் கிடைக்கல. சரண் விளக்க நேர்ந்தது. எப்பவும் கடைசி பெஞ்ச்ல தான் உட்காரணுமா? கம் டு தி ஃப்ரண்ட் பெஞ்ச். வரதராஜன் முன் வரிசையை கை காட்ட சரண் தீப்தியை பார்த்து ஒரு பார்வையை வீசிவிட்டு முன்னால் வந்து அமர்ந்தான் சற்று கடுப்போடு. கால்குலஸ் பிரசங்கம் முடிச்சு வரதராஜன் போனாரோ இல்லையோ சரண் கடைசி பெஞ்சுக்கு விரைந்தான். எந்திரி என்றான் தீப்தியை பார்த்து. அவளோ, நான் என் அப்பா காலையில ஏதோ சமாதானமாக சாந்தமாக பேச முற்பட வாய்ப்பே கொடுக்கவில்லை சரண். குடி வந்தது வராததுமா உன் அப்பா என்னடானா எங்க வீட்டு மரத்தை வெட்ட சொல்றாரு. காலேஜ் வந்தது வராததுமா நீ என்னடானா ஏன் இடத்த ஏன் கடைசி பெஞ்ச களவாடுற? இல்ல நான் சாரியாவது சல்வாராவது. நீ முதல்ல என் இடத்த விட்டு எந்திரி 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 சரண் விரட்டினான். எந்திரி அஞ்சலி, எந்திரி அஞ்சலி. மொத்த வகுப்பும் சேர்ந்து கொண்டு கிண்டல் அடித்தது. நான் அஞ்சலி இல்ல, தீப்தி. எந்திரி தீப்தி, எந்திரி தீப்தி. கிண்டல் தொடர்ந்தது. வேறு வழியின்றி எழுந்த தீப்தி சரணை நோக்கி ஒரு கோபப் பார்வையை வீசிவிட்டு வகுப்பின் முன்பக்கம் விரைந்தாள். ஒரு மூக்கு கண்ணாடி அணிந்த ஒல்லிப்பெண் அருகே இடம் இருக்க அங்கே சென்று அமர்ந்தாள். ஐ எம் ஆஷா. வெல்கம் டு தி கிளாஸ் தீப்தி. ஒல்லிப்பெண் கையை நீட்டி தீப்தியை வரவேற்றாள். சரண் சிம்மாசனம் அந்த கடைசி பெஞ்சு, யாருக்கும் விட்டு தரமாட்டான் என்றாள் அவள் தன் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே. அடுத்த நாள் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த சரணின் பைக் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதே நேரம் அதே கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த அடுத்த வீட்டு தீப்தியின் பிங்க் நிற ஸ்கூட்டியை. நேத்து என் சீட்ல பிரச்சனை பண்ண, இப்ப ரோட்ல பிரச்சனை பண்ற. தீப்தியை நோக்கி விரலை உயர்த்தினான் சரண். ஆமா, காலையில கண்ணு முழிக்கும் போதே அப்பா முருகா இன்னைக்கு சரண்கிட்ட பிரச்சனை பண்ணணும், சான்ஸ் கொடுன்னு வேண்டிக்கிட்டேன் பாரு. நீ வேணாலும் வேண்டியிருப்ப, முருகனை கேட்டாதானே தெரியும். நீயும் தான் வேண்டியிருப்ப, முதல்ல இந்த தீப்தி கிட்ட மோதுற மாதிரி மோதணும், அப்புறம் காதலிச்சிடணும்னு. யாரு கண்டா? ஆமா, இந்த அம்மா பெரிய மிஸ் யூனிவர்ஸ், லவ் பண்ணுவோமா? ஆமா, இவன் பெரிய மிஸ்டர் வேர்ல்டு. என்ன சொல்ல வந்துட்டான்? பேச்ச நிறுத்து. முதல்ல உன் ஸ்கூட்டியை நகர்த்து. நீ முதல்ல உன் யமகாவை நகர்த்து. மோதுனது நீ. நீ முதல்ல பின்னாடி போ. முடியாது போடா. என்னது டாவா? ஸ்கூட்டி நசுங்கிடும் பாத்துக்க. எங்க நசுக்கு பார்க்கலாம்? ஒன்ன. பற்களை நரத்தபடி சரண் பைக்கின் ஆக்சிலரேட்டரை முறுக்கிய நேரம் தீப்தி என்னம்மா சத்தம்? வீட்டுக்குள்ளிருந்து அவளின் அப்பாவின் குரல் வீதியை எட்டியது. சட்டென சமாளித்துக் கொண்ட தீப்தி, அது ஒண்ணும் இல்லப்பா, ஸ்கூட்டி செல்ஃப் எடுக்கல, அதான் கிக் பண்ற. உள்ளே இருக்கும் அப்பாவுக்கு பதில் சொல்லிக் கொண்டே போ என்பது போல் சரணை பார்த்து கண்ணாலும் கையாலும் சைகை செய்தாள். நான் வரவாமா? மீண்டும் அப்பாவின் குரல். இல்லப்பா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாவின் வீதி வரவை நிறுத்தியது தீப்தியின் குரல். வில்லன் வரத்துக்குள்ள பைக்கை எடுடா மிஸ்டர் வேர்ல்டு. அடிக்குரலில் தீப்தி அதட்ட, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மிரட்டியபடியே பைக்கை கிளப்பினான் சரண். பார்க்கலாம் பொடா, பார்க்கலாம் பொடி. பைக் பறந்தது. ஸ்கூட்டியும் கிளம்பியது, சற்றே சினுங்கியபடி. அன்றைக்கு வகுப்பில் சரணின் சிம்மாசனம் சரணுக்கே கிடைத்தது. வேறெங்கும் இடமின்றி தீப்தி அவனுக்கு முன்னால் இருந்த பெஞ்சில் அமர நேரிட்டது. அவளுக்கு அருகில் வினோத் அவ்வளவு நல்ல பையன் இல்லை, கொஞ்சம் கெட்ட பையனும் கூட. முக்கியமாக அவனுக்கும் சரணுக்கும் ஆகவே ஆகாது. தீப்தி அறிமுகப்படுத்தி கொண்டு வினோதை பார்த்து புன்னகைத்தாள். வினோத் பெயரை சொல்லிவிட்டு அவனும் சிரித்து வைத்தான். கால்குலஸ் கரைசலை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தார் வரதராஜன். அன்றைக்கு என்னவோ சரணும் அதை ஆர்வமாக பருகிக் கொண்டிருந்தான். மும்முரமாக குனிந்து நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தான். அதனால் அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. திடீரென திரும்பிய தீப்தி, என்ன பண்ற? சரணை பார்த்து முறைத்தாள். புரியாமல் விழித்தான் சரண். உரைத்தபடியே தீப்தி முன்பக்கம் திரும்பியதும் வினோத் அவளுக்கு தெரியாமல் அவளின் போனிடெயிலை பிடித்து இழுத்தான். தீப்தி திரும்பவும் சரணை திட்டிவிட்டு திரும்பவும் அவனை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். வினோத் சாதுவாக ஒன்றும் தெரியாதது போல் தீப்தி சரணை திட்டுவதையும் அவன் விழிப்பதையும் வேடிக்கை பார்த்தான். சரண், தீப்தி எதுவும் செய்யாத என்பது போல் வினோதை பார்த்து விரலை உயர்த்தி அனல் பார்வை வீசி மிரட்டினான். ஆனால் வினோத் கண்டுகொள்ளாமல் ஒரு முறை தீப்தியின் இந்த பக்கத்தோளை தட்டினான். தட்டிய கையை தட்டிவிட்டாள் தீப்தி. அடுத்ததாக வினோத் செய்ததை சரணும் எதிர்பார்க்கவில்லை. சத்தியமாக தீப்தியும் எதிர்பார்க்கவில்லை. வினோத் அன்று லோகட் பிளவுஸ் அணிந்திருந்த தீப்தியின் வெற்று முதுகை மெல்ல வருடினான்.
விரல்களால் அழுத்தினான். ஒரு கிள்ளனும் கிள்ளிவிட்டான். சரண் தடுக்க தடுக்க சடாரென திரும்பிய தீப்தியோ யாரும் சரணே எதிர்பார்க்காத ஒன்றை செய்தாள். சரண் கன்னத்தில் அறைந்தாள், ஓங்கி பலாரென. அவள் கண்களோரம் கசிந்தது. கண்களின் மையமோ சினத்தில் செக்கச்சவேல் என சிவந்து கொதித்தது. மொத்த வகுப்பும் அதிர்ந்து போனது. சரணுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பா அம்மாவுக்கு அவன் உயிர். அதிர்ந்து ஒரு அதட்டல் கூட போட்டதில்லை சரணை அவர்கள். பெற்றவர் என்ன, மற்றவர் கூட எவரும் இதுவரை அவனை உரசியதில்லை. அவனும் அது மாதிரி தவறாக நடந்து கொள்கிறவன் இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்களிடம். இப்படி அவன் வாழ்வின் முதல் அறை, சொல்ல போனால் ஒரே ஒரு அறை, இதுநாள் வரையிலான அவனின் 20 வயது வாழ்வில் ஒரு பெண்ணிடமிருந்து தனக்கு வீசப்பட்டதை அவன் புரிந்து கொள்ளவே சில நிமிடம் ஆயிற்று. அவன் சுதாரித்து ஏதும் பதில் பேசும் முன் தீப்தி புயலாக வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டாள். அதிர்ந்து கிடந்த வகுப்பறை முதல் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக அடுத்ததாக ஒரு பேரதிர்வு நிகழ்ந்தறியது. வினோதின் கன்னத்தில் வேகமாக ஒரு அறை விட்டான் சரண். அத்தனை மாணவர்களும் மாணவிகளும் அப்போதைக்கு கால்குலஸை கை கழுவி விட்ட வரதராஜனும் சிலையாகி போனார்கள். வினோதின் நிலைமையை பற்றி சொல்ல தேவையே இல்லை. பொறி கலங்கி போய்விட்டான். வாங்கிய அறையின் உக்கிரத்தில் தடுமாறி விழப்போன சட்டைக்காலரை பிடித்து இழுத்தான் சரண். சொல்லுடா. வினோதை பார்த்து உருமினான். என்ன சொல்லணும்? வினோத் கேள்வியை முடிக்கும் முன்பே அவன் மேல் சரணின் கைகள் இன்னொரு முறை இடியாக இறங்கின. சொல்றேன் சொல்றேன் சொல்லிடுறேன், கதி கலங்கினான் வினோத். இங்க வந்து சொல்லு. வினோதை அவன் டெஸ்கில் இருந்து தரதரவென இழுத்து கொண்டு வந்து வகுப்புக்கு முன்னால் வரதராஜன் பக்கத்தில் கொண்டு நிறுத்தினான். தான் தீப்தியின் வெற்று முதுகை தடவியதையும் கிள்ளியதையும் சரணின் அடிகளுக்கிடையே தடுமாறியபடி சொல்லி முடித்தான் வினோத். இன்னொரு தடவை எந்த பொண்ணுகிட்டையாவது இப்படி பண்ண, அடி உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். கடைசியாக ஒரு அடியை வினோதின் மேல் வீசிவிட்டு கைப்பிடிக்குள் இருந்த அவனை உதறினான். சாரி சார், உடனடி விளக்கமும் உடனடி செயலும் தேவைப்பட்டதுனால உங்க முன்னாடியே நான் சாரி சார். வரதராஜனிடம் சரண் சொல்ல வேண்டியதாயிற்று. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். வரதராஜன் சொன்னாலும் மேலே வகுப்பை தொடர முடியவில்லை அவரால். கம் வித் மீ, லெட்ஸ் மீட் த பிரின்சிபல். வினோதை நோக்கி ஆணையிட்டார். வரதராஜன் முன்னால் செல்ல, போடா என்ற சரணின் அதட்டல் செலுத்திவிட அவரை பின்தொடர்ந்தான் வினோத், சரணை முறைத்தபடியே. இருவரும் அகன்றதும் சரண் மற்றவர்களை நோக்கினான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மான பிரச்சனை, தன்மான பிரச்சனை, அதான் வன்முறையை கையில் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. சாரி கேர்ள்ஸ். அண்ட் ஆஷா, உன் ஃப்ரெண்ட் தீப்தி கிட்ட உண்மையை சொல்லு. நான் கொலை கூட பண்ணாலும் பண்ணுவேன், ஆனா இந்த சரண் லேடி அபியூசர் இல்லைன்னு சொல்லு. படபடவென பேசிவிட்டு தடதடவென வெளியேறினான் சரண். ஆஷாவும் எழுந்து தேட போனால், இந்த தீப்தி எங்கே? நூலகம் அமைதியாக இருந்தது. தேடோ தேடென்று தேடிக்கொண்டிருந்தான் சரண். தேடிய புத்தகம் கிடைத்த பாடில்லை. அலமாரி அலமாரியாக புத்தகங்களை அலசினான். ஆனாலும் அவன் தேடிய கால்குலஸ் புத்தகம் அகப்படவில்லை. மீனை தேடினால் வலையில் மான் மாட்டிய மாதிரி நூலகத்தில் சரண் புத்தகத்தை தேடினால் கொத்து பூ மாதிரி தீப்தி தென்பட்டாள் அருகில் ஆஷாவோடு. தீப்தி உங்ககிட்ட பேசணுமா, அறிவித்தாள் ஆஷா. ஒரு மண்ணு வேண்டாம், ஆள விடுங்க. அகன்றான், நகர்ந்தான் சரண். தீப்தி முழங்கையில் இடிக்க சரண் பின்னாலேயே தொடர்ந்தாள் ஆஷா. அவள் பின்னாலேயே தீப்தி. அவ சொல்றத கொஞ்சம் கேளேன். அன்னைக்கு வாங்கினது இன்னும் வலிக்குது. சும்மா தொணன்னு என தொடராதீங்க. கையை உயர்த்தி மறுப்பாக காட்டிவிட்டு மேலே நடந்தான். என்னதான்னு கேளேன். இப்படியே பின்னாடி வந்தீங்க, அன்னைக்கு வாங்கினதை திருப்பி கொடுத்துருவேன் 2 பேருக்கும். அம்மாடி, கன்னத்தை பிடித்து கொண்டு நின்று விட்டாள் ஆஷா. சரண் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் தீப்தி. என்ன திமிரு அவனுக்கு, நம்மள அடிப்பேங்கிறான். செஞ்சாலும் செய்வான். ஆஷாவின் கை கன்னத்தில் வைத்ததுதான் எடுக்கவே இல்லை. அந்த பையன் சரண் அப்படி இல்லம்மா என்றார் நூலக காப்பாளர், சற்றே முதியவர். பின்ன எப்படியா? ஆஷா தீப்தி கோரஸாக கேட்க, ரொம்ப நல்லவம்மா. ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன், எனக்கு உடம்பு முடியல. ராத்திரியோட ராத்திரியா அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் லைப்ரரிய புரட்டி போட்டு அடுக்கி வச்சு ஆடிட்டும் செஞ்சு கொடுத்தான். நல்லவம்மா, நல்லா இருக்கணும், வாழ்த்தினார் முதியவர். கேட்ட தீப்தியிடம் ஒரு இலக்கம். அந்த நல்லவங்கிட்ட நான் பேசியே ஆகணும் ஆஷா. கண்டிப்பா பேசணுமா தீப்தி? தீப்தியின் தலை ஆமாம் என்று பலமாக ஆடியது. ஆஷாவின் கைகளோ இன்னமும் கன்னத்தில். என்னால அடி வாங்க முடியாதுமா. ஆஷா மறுத்தாலும் பிளீஸ் பிளீஸ் என்ற தீப்தியின் நச்சரிப்பை அவளால் தாங்க முடியவில்லை. இருவருமாக திரும்பவும் படையெடுத்தனர் சரணை நோக்கி. இந்த முறை களம் கேண்டீன். மாஸ்டர் டீ
சரண் அறிவிக்க அவனும் நண்பர்களுமாக கேண்டீன் மேஜையை ஆக்கிரமித்தார்கள். அடுத்த மேஜையிலிருந்து ஆஷா, தீப்தி கண்களாலேயே சரணின் நண்பர்களை விரட்டினார்கள். சரணுக்கு தெரியாமல். எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. நண்பர்கள் எழுந்து கொண்டனர். என்ன வேலைடா? எனக்கு தெரியாம? அது சீக்ரெட். நானும் வரேன்டா. எழ முற்பட்ட சரணின் தோளை பிடித்து அழுத்தி, நீ இருந்து டீ சாப்பிட்டு வா, நாங்க கிளம்புறோம். அவனை அமர்த்திய நண்பர்கள், மாஸ்டர் ஒரே ஒரு டீ, சரணுக்கு மட்டும். மாஸ்டரை பார்த்து குரல் கொடுத்துவிட்டு சரண் மேலும் ஏதும் விசாரிக்கும் முன் பறந்தார்கள். சரண் ஒன்றும் புரியாமல் மாஸ்டரின் முகத்தையும் தலை தெறிக்க ஓடுகிற நண்பர்களின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். தடாலென அவன் முன்னே வந்து அமர்ந்தார்கள் தீப்தியும் ஆஷாவும். அவர்களை பார்த்ததும் சரண் எழ முற்பட, தம்பி டீ. டம்ளரை சரண் முன் வைத்தார் மாஸ்டர். உனக்குன்னு ஸ்பெஷலா போட்டேன், குடிச்சிட்டு போங்க தம்பி. மாஸ்டரின் பரிவை மறுக்க மனமின்றி எழுந்த சரண் மறுபடியும் அமர்ந்து விட்டான். ஆஷா தீப்தியை உசுப்பினாள். தொண்டையை செருமிக் கொண்ட தீப்தி, சரண் நான். தீப்தி தொடரும் முன், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சரண் இடைவெட்டினான். எதுவும் சொல்லாத, என் பேரையும் சொல்லிடாத. நீ சொன்னா எல்லாமே என் பேரே கசகுது. தீப்தி சொல்ல வந்ததை என்னந்தான் கேளன் சரண். மாஸ்டர் பரிவா கொடுத்த டீய பாதி மீதி வைக்க எனக்கு மனசில்ல. டீயை எடுத்து ஒரு உறிஞ்சினான் சரண். மொத்த டீயும் நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஊமை, நான் செவிடு. ஓகே? ரொம்ப அலட்டாத சரண். தீப்தி லேசாக கடுப்பானாள். நான் செவிடு. டீயின் அளவு குறைந்தது. என்ன பேச விடுடா. நான் செவிடு. ஐ எம் டெஃப். இப்படிக்கும் அப்படிக்குமாக தலையை ஆட்டியபடி சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னான் சரண். டேய் உன்ன. கடுப்பான தீப்தி அவனை நோக்கி கையை ஓங்கவும், எனக்கு தெரியும் என்ற சரண், என்னவோ அவ என்கிட்ட பேசணும்னு பாரு உன் தோழிய என்றான் ஆஷாவிடம். அவ வாயால பேச மாட்டா, கையாலதான் பேசுவா. காலி டீ டம்ளரை மேஜை மேல் வைத்தவன், நான் எஸ்கேப். ஆஷா, தீப்தி இருவரையும் பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட்டவன் ஓடியே போனான். அவன் போனதும் சரண் தம்பி போயிடுச்சா என்றபடியே வந்தார் டீ மாஸ்டர். தம்பி கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் தொடர்ந்தார். காலி டீ டம்ளர்களை சேகரித்துக் கொண்டே. ஒரு விஷயத்த ஒருத்தரையும் சொல்ல விட மாட்டாரு உங்க தொம்பி என்றாள் தீப்தி விரக்தியாக. தம்பி ரொம்ப நல்லவருமா, அவரை குறை சொன்னா நான் கழுகிடும். வக்காலத்து வாங்கினார் டீ மாஸ்டர். அப்படி என்ன செஞ்சாரு உங்க தங்க கம்பி? பண்டிகைக்கு நான் ஊருக்கு போக முடியல, கையில பணமும் இல்ல. தம்பிதான் எங்க வீட்டுல எல்லாருக்குமா புது துணி எடுத்து அமிச்சுது. பசங்களுக்கு ஷர்ட் பேண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துதான். போன் பண்ணிச்சுங்க, தம்பி கிட்ட சொல்லலாம்னா பறந்துட்டாராக்கும். நொடித்தாள் தீப்தி. எங்க போயிட்டாரு? நானும் இருப்பேன், காலேஜும் இருக்கும். நாளைக்கு சொல்லிட்டா போச்சு தம்பி கிட்ட விஷயத்த. பற்கள் தெரிய சிரித்தார் டீ மாஸ்டர். சொன்னா சரிதான் என்றாள் தீப்தி. சொல்லிடுவேமா என்றார் டீ மாஸ்டர் அப்பாவியாக. நீங்க சொல்லுவீங்க, நான் தான். தீப்தி இழுக்க, நீயும் இருப்ப, சரணும் இருப்பான், காலேஜும் இருக்கும். கிண்டல் அடித்தாள் ஆஷா. தீப்தி தலையில் கையை வைத்துக் கொண்டாள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போடா. தோசை கரண்டியோடு கிச்சன் வாசலில் நின்று கொண்டிருந்த அம்மாவை புறக்கணித்தான் சரண். புறப்பட்டான். பைக் பறந்தது. இல்லை, பறக்க முற்பட்டது. அப்படித்தான் சொல்லியாக வேண்டும். காரணம் தீப்தியின் பிங்க் ஸ்கூட்டி. மறித்துக்கொண்டு சரண் பயணத்துக்கு முட்டுக்கட்டை போட்டது. ஏய் என்ன? அதட்டினான் சரண். காலேஜ்ல கலாட்டா பண்றது போதாதா, இப்ப வீட்டு வாசல்ல விவகாரம் பண்ற? என் பேச்ச நீ கேட்கிற வரைக்கும் அப்படிதான் தொல்லை பண்ணுவேன். உன் பேச்ச என்ன? யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். கேட்டதும் இல்ல. முதல்ல நீ வழிய விடு. முடியாது. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடா. முடியாது. ஒரே ஒரு நிமிஷம்டா. இப்ப நீ வழி விடல, ஸ்கூட்டி நசுங்கிடும். ஸ்கூட்டியோட சேர்ந்து நீயும் நசுங்கிடுவ. ப்ளீஸ்டா சொல்றத. என்னை எவ்வளவு சீப்பா நினைச்சிருந்தா என்ன நீ கை நீட்டி அடிச்சிருப்ப. நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. ஆக்சிலரேட்டை முறுக்கியது சரணின் வலிய கரங்கள். நகரு. மாட்டேன். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான். ஏய் என்னடா பண்ற? தீப்தி அலற அலற செயல்பட்டான் சரண். தன் பைக்கின் முன்வீலால் ஸ்கூட்டியின் முன்வீலை இடித்து அதை திருப்பி ஓரம் ஒதுக்கி தன் பைக்கை முன்னே செலுத்தினான். தடாலென ஸ்கூட்டி விழ அதன் மேலேயே சரிந்தாள் தீப்தியும். தனக்கு பின்னால் தீப்தி கீழே விழுந்தது தெரியாமல் சரணின் பைக் பறந்தது. வகுப்புக்குள் நுழைந்த வரதராஜன் கரும்பலகையை பார்த்ததும் திகைத்து நின்று விட்டார். எதிர்பாராமல் அவர் நின்றதில் அவருக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்த சரணும் அவர் மேலேயே மோதி நிற்கும்படி ஆனது. வரதராஜன் போர்டை பார்த்தார். திரும்பி சரணை பார்த்தார். சரண் அவரை பார்த்தான். அப்படி என்ன போர்டில் என்று போர்டை பார்த்தான். தடக்கென்று திடுக்கிட்டான்.
டியர் சரண், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தீப்தி. ஆளும் அழகு, கையெழுத்தும் அழகுதான் தீப்திக்கு. இப்படித்தான் இருந்தது சரணின் முதல் எண்ணம். கரும்பலகையில் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் எழுதியிருந்ததை படித்ததும் எல்லார் முன்னாடியும் அரைஞ்சிட்டு சாரியாம் சாரி, பூரியாம் பூரி. மனம் இப்படி நினைக்க சரணின் கண்கள் வகுப்பறையை துளாவின. எழுத்துக்கள் மின்னிய அதே இளஞ்சிவப்பு வண்ணத்தில் மிடி ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸில் தீப்தி தென்பட்டாள். சரணின் பார்வை தன்மேல் விழுந்ததும் ரோஜா நிற ஆடை அணிந்த ரோஜா கைகளால் காதுகளை பிடித்துக் கொண்டிருந்தது. ஒரு மன்னிப்பு கோரும் தோரணையில். உதடுகள் சாரி என்ற வார்த்தையை உதிர்த்தன, சப்தமில்லாமல். அடுத்த நொடி ஒரு அனல் பார்வையை ரோஜா மேல் வீசிவிட்டு முள்ளாக முறைத்துவிட்டு விரைப்பாக வெளியேறினான் சரண் வகுப்பறையை விட்டு. படிகளில் தடதடத்தான். டியர் சரண், சாரி. தீப்தி. பக்கச்சுவர் எல்லாம் எழுத்துக்கள், ஸ்டிக்கர்கள், போஸ்டர்கள். காரிடாரை கடந்தான். சாரி சரண், ஃபர்கிவ் மீ. தீப்தி. நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பு. அந்த கணம் முதல் முன் மாலை பொழுது வரை நூலகம், ஆய்வகம், கேன்டீன் என சகல இடங்களிலும் சரணை பின்தொடர்ந்தாள் தீப்தி. எழுத்துக்களாலும் காகித துண்டுகளாலும் மொபைலில் குறுஞ்செய்திகளாலும். மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று கெஞ்சியபடி. 4 மணி மாலை சூரியன் வெயிலில் விளையாடச் சொல்லி இளைய உலகத்தை உசுப்பிக் கொண்டிருந்தான். கல்லூரி பாஸ்கெட் பால் மைதானத்தில் சரண் தன்னந்தனியனாக பந்தை தட்டி கொண்டிருந்தான். எம்பி வளையத்தில் பந்தை போட எத்தனித்த போது அது வளையத்தின் விளிம்பில் மோதி வெளியே விழுந்தது. உனக்கு கோல் விழாது, நான் சாபம் விட்டுருக்கேன். குரல் கேட்டு சரணின் பார்வை பந்தை விட்டு விலகியது. தீப்தி மைதானத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள், மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி. ஏன் விழாது? நான் காலேஜ் பாஸ்கெட் பால் டீம் கேப்டன். இதோ பாரு. எம்பி குதித்து பந்தை வீசினான் சரண். பந்து வளையத்தில் விழாமல் நழுவியது, தவறியது. பதில் பேசாமல் பந்தை சேகரித்த சரண் எதிர்முனை கோல் கம்பத்தை நோக்கி தட்டிச் சென்றான். அவனுக்கு இணையாக நடந்தபடி, அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னா? எந்த நல்ல பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பா. நல்ல பொண்ணா? எங்க? நல்ல பையனா? எங்க? நான் நல்ல பையன்தான். கண்ணுதான் குருடு. வாட்? மேல பார். பார்த்தான். சாரி என்று எழுதிய இளநீல பலூன் ஒன்று தலைக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது. ஒரு பொண்ணு மன்னிச்சிருன்னு சொன்னா மன்னிக்கிறவன் தான் நல்ல பையன். தட்டிய பந்தை விட்டுவிட்டு நின்றான் சரண். பார்வை ஒரு முறை ஏற இறங்க தீப்தியின் மேல் படர்ந்தது. என்ன நினைத்தானோ என்னவோ. மன்னிச்சிட்டேன், போதுமா என்றான் மெதுவாக. அவனைப் போலவே என்ன நினைத்தாளோ என்னவோ தீப்தி சடார் என்று பாய்ந்து சரணின் கழுத்தை கட்டி கொண்டாள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அவளின் உற்சாக வார்த்தைகள் மொத்த மைதானத்தையும் உற்சாகமாக்கியது. அருகே இருந்த குல்மொகர் மரம் ஒன்று மலர்களை இறைத்து தன் மகிழ்ச்சியை கொண்டாடியது. சரண் திக்குமுக்காடி போனான். அவன் எதுவும் சொல்லவோ செய்யவோ அவகாசம் தரவில்லை தீப்தி. ஒரு வழியாக அவன் கழுத்தை விடுவித்தவள் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவனை நோக்கி கையை நீட்டினாள். நோ என்றான் சரண். மன்னிச்சிட்டேன்னு சொன்னேனே. சாரி, அக்செப்டட், பட் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா? எனக்கு பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காது. இது வரைக்கும் இல்ல, எனக்கு வேணவும் வேண்டாம். பயப்படுறியாடா? பயமா? எனக்கா? எதுக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா எங்க என்ன நீ லவ் பண்ணுவியோன்னு பயப்படுற, அதானே? ஆமா, நீ மிஸ் யூனிவர்ஸ். பயம்தான். நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு இல்ல, நீ என்ன லவ் பண்ணுவேன்னு. எதுக்கு எனக்கு தலைவலி? நான் உனக்கு தலைவலியா? சாரி, கட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆஃபர் கட். போடா. திரும்பி நடந்தாள் தீப்தி. போடி போ, யார் கேட்டா உன் நட்ப என்றான் சரண் தீப்தியின் முதுகை பார்த்து. வருவ பாரு, நீயா என்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். சாரி என்று அறிவித்துக் கொண்டிருந்த பலூனை பார்த்த கல்லூரி வளாகம் ஒரு வழியாக சரண் தீப்தி மோதல் முடிவுக்கு வந்தது என்று நினைத்த போது அந்த இருவரின் சண்டை மறுபடியும் தொடர்ந்தது. டாம் அண்ட் ஜெர்ரியின் அடுத்த எபிசோட் போல. கல்லூரி அலங்காரங்களால் அழகாக தெரிந்தது. அனைத்து கல்லூரிகள் கலை விழாவை கொண்டாடி கொண்டிருந்தது சரணின் கல்லூரி. திறந்த புல்வெளியில் ஓவிய போட்டி, களிமண் சிலை செய்யும் போட்டி என களைகட்டி இருந்தது. மற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து மைதானத்தில் கூடாரம் போட்டிருந்தார்கள். அலப்பறைகளுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது அந்த பிரதேசம். சரண் ஆடிட்டோரியத்தில் அடைக்கலமாகி இருந்தான் பாட்டு போட்டியை கேட்பதற்காக. சரஸ்வதி இசைக்கல்லூரியின் தியாகு இப்போது பாடுவார், ஒலிபெருக்கி அறிவித்தது. அதோடு நிற்கவில்லை அந்த ஒலிபெருக்கி. பாட்டு போட்டியின் அடுத்த போட்டியாளர் சரண் தயாராக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார். திடுக்கிட்டு போனான் சரண். அதற்குள் நண்பர்கள், நல்லா பாடுடா, நம்ம காலேஜ் மானத்தை காப்பாத்துறா, உசுப்பேற்ற ஆரம்பித்தனர். சரணோ, நான் பேரை கொடுக்கலடா. அங்கலாய்த்தவன்,
டேய், நீ குடுத்தியடா என் பேர? நீயா என்று விசாரணையில் இறங்கினான். நான் இல்லப்பா என்று அனைவரும் கையை விரித்தனர். நான் பாட போறதில்ல. இப்படி திடீர்னு பாடுனா? டேய், உன் பேரை கூப்பிட்டு நீ போகலன்னா காலேஜ் கௌரவம் பறந்துரும்டா. அதுக்குன்னு இப்படி தடக்குன்னு பாட சொன்னா எப்படி பாடுறது? பாரு, ஒவ்வொருத்தரும் சாரிகாமான்னு பொழந்து கட்டுறாங்க. உண்மையிலேயே மேடையில் அந்த தியாகு 7 ஸ்வரங்களையும் பின்னி பெடல் எடுத்துக் கொண்டிருந்தான். நடுவர்கள் கண்களை மூடி தலைகளை ஆட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் கண்ணிலிருந்து கண்ணீரே கொட்டியது. பார்த்த சரண் பக்கென்று ஆனான். எல்லாம் முறையா பாட்டு கத்துக்கிட்டவங்க. எனக்கு சாவும் தெரியாது, ரீயும் தெரியாது, பாடவே சரியா தெரியாது. நான் பாட போறதில்ல. பயந்தாங்குழி. அதுக்கு எதுக்கு பேரை கொடுக்கணுமா? குரல் கேட்டு திரும்பினான் சரண். பின்வரிசை நாற்காலியில் நக்கலாக சிரித்தபடி தீப்தி. யாரு யாரு பயந்தாங்குழி? வீர தமிழ் பரம்பரை தெரியுமா? யானையே ஜெயிச்சவரு தாத்தா. புலியையே விரட்டினவங்க என் பாட்டி தெரியுமா? சரண் தோள்களை தட்டினான். அதற்குள் அடுத்ததாக பாட வருகிறார் நமது கல்லூரி சரண் அறிவித்தது ஒலிபெருக்கி. ஹலோ, வீர தமிழ் பரம்பரை, உங்களைத்தான் கூப்பிடுறாங்க, போங்க. அதற்குள் சொந்த கல்லூரி என்றதும் கைத்தட்டலும் விசிலும் பறந்தது. முதல் கைத்தட்டல் மற்றும் முதல் விசில் தீப்தியினுடையது என்று சொல்ல தேவையே இல்லை. என்னடா பண்றது என்று நண்பர்களை நோக்கி ஒரு கேள்வியை வீசியபடி மேடைக்கு ஓடினான் சரண். மச்சான், நம்ம கானா பாட்டு எதுனா எடுத்து விடு. ஒலித்த ஒரு நட்பு குரல் அவனை மேடை ஏற்றிவிட்டது. மைக்கை பிடிக்கும் வரைதான் தயக்கம் தடவிக் கொண்டிருந்தது சரணை. தொண்டையை ஒரு முறை செருமிக் கொண்டான். அப்புறம் நடந்தது கானா கலாட்டா, சரணின் பாட்டு கலாட்டா. எடுத்த எடுப்பிலேயே உச்சஸ்தாயில் தொடங்கியது சரணின் உள்ளூர் கானா. தொடர்ந்து அவன் பாடிய கிட்டத்தட்ட ஒரு வகையான கானா கம் ராப் எல்லோரையும் எழுப்பி விட்டு விட்டது. இளைஞர் பட்டாளம் ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டது. நடுவர்களிடம் கூட இவன் பாடிய உற்சாக பாடல் ஒரு புன்சிரிப்பை வரவழைத்து விட்டது. வேக வேகமான தாளகதியில் இவன் பாட கேட்டவர்களின் கால்களை மேளம் வாசிக்க வைத்தது. தடதடவென்று பாடி அரங்கத்தை அதிர வைத்தான் சரண். அவன் பாடி முடித்ததும் விசில் பறந்தது. ஒருவன் மேடைக்கே ஓடி வந்து சரணுக்கு அப்போதைக்கு உடனடியாக தயாரான ஒரு வண்ண காகித மாலையை மாட்டிவிட்டான். ஒரு மாணவி ஓடி வந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். இன்னொருத்தி வந்து அவன் கன்னத்தை வருடி திருஷ்டி கழித்தாள். சரண் மேடையை விட்டு இறங்கியதும் நண்பர்கள் கூடி அவனை தலைக்கு மேலே தூக்கி வைத்து கூத்தாடினர். சரணே எதிர்பார்க்கவில்லை. வந்து இருக்கைக்கு திரும்பிய சரண் முதல் காரியமாக தீப்தியை பார்த்து, பார்த்தல்ல, ஐயா பாடினதுல ஆடிட்டோரியமே சும்மா அதிருதுல்ல என்றான் கர்வமாக. அவளோ, ரிசல்ட்ட சொல்லட்டும், பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஹலோ, பாடுறது மட்டும்தான் பேச்சு, ஜெயிக்கிறது இல்ல. தோத்தாங்குழி. முதல்ல பயந்தாங்குழின்னு சொன்ன, இப்ப தோத்தாங்குழின்னு சொல்ற. ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பியா நீ? இப்படி என்னது டீயா? ஆமாண்டி, அடாவடி. அட பொடா அனக்கொண்டா. இருவரின் மரியாதையான பேச்சுவார்த்தையை மேலும் தொடர விடாமல் ஒலிபெருக்கி குறுக்கிட்டது. பாட்டு போட்டி முடிவுகள். முதலிடம் சரஸ்வதி இசை கல்லூரி தியாகு. வந்திருந்த கொஞ்ச எண்ணிக்கை சரஸ்வதி இசை கல்லூரியினர் கை தட்டினார்கள். 2வது இடம் நம்ம காலேஜ் சிங்கர் சரண். சரணே எதிர்பார்க்கவில்லை அதை. ஓ என்று இரைச்சலை எழுப்பி ஆரவாரம் செய்தது மொத்த கல்லூரியும். தோத்தாங்குழினிய பாத்தியா, எங்க தலைவரை ஜெயிச்சிட்டான்ல. சரணின் சார்பாக தீப்தியிடம் மார்த்தட்டினான் சரணின் நண்பன் ஒருவன். செகண்ட் பிளேஸ் தானே என்று நொடித்தாள் தீப்தி அரங்கத்தை விட்டு வெளியேறியபடி. செகண்ட் பிரைஸ் மட்டும் சும்மா கொடுத்துருவாங்களா என்ன? நான் நல்லா பாடினேன் அதான் என்றான் சரண் தீப்தியை பின்தொடர்ந்தபடி. என்ன சொன்னாலும் ரெண்டாவது தான். நோபடி ரிமெம்பர்ஸ் த நேம் ஆஃப் ரன்னர். உலகம் வின்னரை மட்டும்தான் நினைவுல வைக்கும். தீப்தி நடந்து கொண்டே இருந்தாள். அவமானம், மிகப்பெரிய அவமானம் எல்லாம் அந்த பரதேசியால வந்தது. சரண் தொடர்ந்து கொண்டே இருந்தான். எந்த பரதேசி? நிற்கவில்லை தீப்தி. எந்த பரதேசி போட்டிக்கு என் பேரை கொடுத்துச்சோ அந்த பரதேசி. நின்று விட்டாள் தீப்தி. யாருன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போற? கையில மட்டும் சிக்கனா அவன் கொத்து பரோட்டாதான். ஒரு நிமிடம் சரணை ஏறிட்ட தீப்தி ஆல் தி பெஸ்ட் என்று விட்டு நடையை கட்டினாள். எதுக்கு என்றான் சரண் போகிறவளின் முதுகை பார்த்தபடி. கொத்து பரோட்டாக்கு. பதிலை காற்றில் வீசிவிட்டு நடந்து போனது தீப்தியின் வானவில் வண்ண துப்பட்டா. யார் கொடுத்திருப்பா நம்ம பேரை பாட்டு போட்டிக்கு? யாரா இருக்கும் அந்த பரோட்டா? யோசிக்க சரணுக்கு மண்டை காய்ந்தது. மனதில் குறுகுறுத்த கேள்வியை ஒருவர் விடாமல் எல்லோருக்கும் பந்தி வைத்தான். யார்ப்பா அந்த பரோட்டா? காலையில வீட்டு புல்வெளியில தண்டால் எடுத்துக்கிட்டே அப்பாவை கேட்டான்.
குனிய முடியாமல் குனிந்து நிமிர முடியாமல் நிமிர்ந்து கொண்டிருந்த அவர், எந்த பரோட்டா என்றார். அதான்ப்பா, பாட்டு போட்டிக்கு என் பேரை கொடுத்த துரோகி. துரோகின்னு ஏன் சொல்ற? அதான் ஜெயிச்சிட்டு இல்ல, அதனால நண்பன்னு சொல்லு அந்த பரோட்டாவ. ஆனாலும் யாருன்னு தெரியாம மண்டை வெடிக்குது, தனக்குள் புலம்பிக் கொண்டான் சரண். அப்போதைக்கு கம்மென்று இருந்து விட்டாலும் சரணின் பரோட்டா புலம்பல் இருந்து அவன் அம்மாவும் தப்பிவிடவில்லை. அடுக்கலையில் உருட்டி கொண்டிருந்த அவளிடம், யாரா இருக்குமா அந்த பரோட்டா என்றான். அவளோ, நான் பரோட்டா செய்யற, பூரி தான் செய்யறேன். அது இல்லம்மா நான் கேட்டது, பரோட்டா தானே, நாளைக்கு செஞ்சு தரேன் சரண் என்றாள் அம்மா பூரி மாவை உருட்டி கொண்டே. வகுப்பில் வரதராஜன் சொன்னது எதுவுமே அவன் காதில் விழவில்லை. கரும்பலையில் அவர் வரைந்த தீட்டா வட்டங்கள் கூட அவனுக்கு குட்டி குட்டி பரோட்டாக்களாக தெரிந்தன. வாட் இஸ் திஸ் ஆன்சர் சரண்? திடுமென்று வரதராஜனின் கேள்விக்கு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பரோட்டா சார் என்று பதிலளித்தான். மொத்த வகுப்பும் சிரித்தது. தீப்தி கொஞ்சம் அதிகமாகவே சிரித்தது போல தோன்றியது சரணுக்கு. நீயாடா அந்த பரோட்டா? மைதானத்தில் விளையாடும் போது நண்பன் ஒருவரின் சட்டை காலரை பிடித்தான் சரண். அவனோ, சீனியர் சித்ரா தான் போட்டிக்கெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணாங்க, அவங்கள கேளு, இப்ப என் சட்டைய விடு. சீனியர் சித்ராவோ, உன் கிளாஸ்மேட் தான் யாரோ வந்து உன் பேரை கொடுத்தாங்க. இட் வாஸ் அ கேர்ள், பேரு ஞாபகம் இல்ல. கிளாஸ்மேட்டா? பெண்ணா? முட்டை கண்ணாடி போட்ட ஆஷா ஞாபகம் வந்தாள். புல்வெளியில் தீப்தியோடு தன் வீட்டு புலிசாதத்தை பங்கு வைத்துக் கொண்டிருந்த ஆஷாவை நெருங்கினான் சரண். நீதான் பாட்டு போட்டிக்கு என் பேரை கொடுத்தியா ஆஷா? நான் இல்ல சரண் என்றாள் ஆஷா புலிசாதத்தை விழுங்கி கொண்டே. உண்மையை சொல்றியா இல்ல? ஆஷாவின் காதை பிடித்து திருகினான் சரண். வலிக்குது வலிக்குது. நான் இல்ல சத்தியமா நான் இல்ல, பலரினாள் ஆஷா. நீ இல்லன்னா யாரு? ஆஷாவின் காதை அதிகமாக திருகினான் சரண். அவளை விடு சரண், பாவம். அவ இல்லனா அப்ப நீயா? சரணுக்கு சட்டென்று உதித்தது. ஏய் தீப்தி, நீதானே அந்த பரோட்டாவா? உன்ன ஆஷாவின் காதை விட்டு விட்டு தீப்தியின் காதை பிடித்தான் சரண். என்ன மாட்டி விடணும் தானே என் பேரை கொடுத்த? இல்லடா இல்ல, முதல்ல காதை விடு, வலிக்குது. விடமாட்டேன். நான் தோக்கணும்னு என் பேரை கொடுத்தல, உன் காதை இன்னும் நல்லா திருகுவேன். தோக்கணும்னு இல்ல, நீ ஜெயிக்கணும் தான் உன் பேரை கொடுத்த. காது வலியோடு கத்தினாள் தீப்தி. அவள் கத்தலில் மொத்த கல்லூரியின் கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. நான் ஜெயிக்கணும்னு நினைச்சியா? நீயா? ஆமாண்டா மக்கு சரண். நான் சுமாரா பாடுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம கேம்பஸ் நாய்க்குட்டி கூட தெரியும் உன் வாய் அப்போ ஏதாவது ஹம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்னு. பார்த்து கொண்டிருந்த மாணவன் ஒருவன் பதிலளித்தான். அவ்வளவு பிரபலமா என் பாட்டு? ஆமாண்டா மக்கு சரண். திரும்ப திரும்ப மக்குன்னு சொன்ன, காது இருக்காது பாத்துக்கோ. அப்படிதான்டா சொல்லுவேன், மக்கு சரண் மக்கு சரண். தீப்தி ஓட சரண் துரத்த இன்னும் ஒரு டாம்ஜெரி எபிசோடு தொடங்கியது. இந்த முறை புரிதலோடு கூடிய ஒரு பரஸ்பர தோழமையோடு. அன்று மாலை மொட்டை மாடியில் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக் கொண்டிருந்த சரண் தீப்தியின் வீட்டை நன்றாக கவனித்தான். முதலாக ரோஜா வண்ண திரைச்சீலை அணிந்த ஒரு ஜன்னல் அழகாக இருந்தது. தீப்தியின் அறையாக இருக்க வேண்டும். எப்படி அவள் கவனத்தை பெறுவது? பாடிக்கொண்டிருந்த பாடலை கொஞ்சம் சத்தமாக பாடினான் சரண். அவன் எதிர்பார்த்தபடியே ரோஜா நிற திரைச்சீலை விலகியது. தீப்தி தெரிந்தாள், புன்னகைத்தான். மாடிக்கு வா, சைகை செய்தான் சரண். வந்தாள், கையில் ஒரு பரிசு பொட்டலத்தோடு. கிஃப்டா? எனக்கா என்றான் சரண். உனக்குத்தான், ஆனா நீ எதுக்கு என்ன மாடி கூப்பிட்ட? அத சொல்லு முதல்ல. சரண் தன் கைகளில் இருந்த அந்த மெடலை அவளின் கழுத்தில் மாட்டினான். பாட்டு போட்டியில ஜெயிச்சதுக்கு கிடைச்ச மெடல். ஒன்னாலதான் பாடின, ஒன்னால்தான் ஜெயிச்சேன். சோ மெடல் இஸ் டெடிகேட்டட் டு யூ. எங்க ஜெயிச்ச நீ? 2வது இடம் தானே. மறுபடியுமா? நோ தீப்தி பிளீஸ், அங்கலாய்த்தான் சரண். சிறு புன்னகையை பூசிக்கொண்டது தீப்தியின் முகம். பாரு சரண், நீ முதல் இடத்தை பிடிக்கணும். அதுக்கு நீ முறையா மியூசிக் கத்துக்கணும். ஜோக் அடிக்காத தீப்தி. இத்தனை வயசுக்கு மேல நான் பாட்டு கத்துக்கிறதுக்கு வயசு இல்ல சரண். ஆர் யூ சீரியஸ் தீப்தி? ரொம்ப ரொம்ப என்றவள், உனக்கு நல்லாவே பாட வருது, குரல் கேட்கவே வேணாம். அதனால மியூசிக் கத்துக்கிறது நிச்சயமா உனக்கு சுலபமா இருக்கும். ஆனா தீப்தி, ஆனா அவனெல்லாம் வேண்டாம் என்றவள், உன் போனை கொடு. சரணின் மொபைலை வாங்கியவள் அதில் தன் எண்களை ஊற்றினாள். தன் மொபைலை எடுத்து சரண் எண்ணை அதில் சேமித்தாள். உடனடியே சில செய்திகளை அவனுக்கு ஃபார்வர்ட் செய்தாள். பார்த்தான் சரண். அனைத்தும் இசைப்பள்ளிகளின் விவரங்கள், முகவரிகள். தீப்தி, யூ ஆர் சோ ஃபாஸ்ட் என்றான். சோ ஸ்வீட் டூ என்றான் கூடவே பிற்சேர்க்கையாக. உனக்கு டயபெட்டிஸ் எதுவும் இல்லையே? சிரித்தாள் தீப்தி. நோ, நாட் அட் ஆல்.
இருந்தாலும் இன்சுலின் போட்டுக்குவேன் உன்னோட ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஷிப்காக. அட, நீயும் ஸ்வீட்டா தாண்டா பேசுற. உனக்கும் டயபெட்டிஸ் எதுவும் இல்லையே. இருவரது சிரிப்பலையில் மொட்டை மாடி கொஞ்சம் சந்தோஷமானது. கிஃப்ட மறந்துட்டியே, சரண் நினைவுபடுத்தினான். பரிசு தீப்தியிடமிருந்து சரணிடம் வந்தது. இப்ப பிரிக்காத, நான் போனதும் அப்புறமா பிரிச்சு பாரு. தீப்தியின் உருவம் மறைந்ததும் பரிசை பிரித்தான் சரண். ஒரு அழகான மவுத் ஆர்கன், கூடவே ஒரு கடிதம். எதிர்கால பீத்தோவனுக்கு பியானோ தான் வாங்கி தரணும். ஏதோ என்னால முடிஞ்சது மவுத் ஆர்கன். உன்னோட இசை பயணத்துக்கான பிள்ளையார் சுழியா என்னோட இந்த சின்ன பரிசு. வாழ்த்துக்கள். 4 வரிகளை 400 முறை படித்தான் சரண். அன்புடன் தீப்தி என்பதை 1000 முறை வாசித்தான். மனசு மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவன் வாசித்த மவுத் ஆர்கன் தீப்தி அறையை எட்டியது. படுக்கையில் இருந்த அவளை தானாட்டியது. மவுத் ஆர்கனுக்கு பிறகு சரணின் யமஹாவும் தீப்தியின் ஸ்கூட்டியும் முட்டிக்கொள்வதை நிறுத்திவிட்டன. மாறாக நன்றாக ஒட்டிக் கொண்டன. தீப்தி கிளம்பும் போது அவள் வீட்டு வாசலில் இருந்து 3 முறை ஹாரனை விட்டுவிட்டு அடிப்பாள். சரியாக அதற்கு 2 நிமிடங்களுக்கு பிறகு சரணின் யமஹா கிளம்பும். கிளம்பி சென்று தெருமுனை வளைவில் தீப்தியின் ஸ்கூட்டியோடு ஒட்டிக்கொள்ளும். கல்லூரிகள் வளாக பார்க்கிங் பிரதேசத்திற்கு சரண் தீப்தியின் யமஹா ஸ்கூட்டி கூட்டணி மிகவும் பிடித்து போனது. சரணின் இசைப்பயணம் சரளியில் தொடங்கி கீர்த்தனைகள் என வளர்ந்தது. மொட்டை மாடி தவிர வீட்டு வாசல் வழியாகவும் தீப்தி நுழைந்தாள். சரணின் வீட்டுக்குள்ளும் மனசுக்குள்ளும். லவ்வாடா? அம்மா கேட்டபோது, இல்லம்மா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மழுப்பினான் சரண். தீப்தியின் மனதுக்குள் என்ன இருக்குமோ? கூட்டுப்புழுவாக அவன் மனதுக்குள் நெளிந்து கொண்டிருந்த அவனது பிரியம் அலைகடலோரம் அலைவரிசை பேசி தீப்தி அவள் காதலை சொன்ன தினம் சிறகுகள் வளர்த்து வண்ணத்து பூச்சியானது. பளபளவென படபடவென்று காதல் பூங்காவில் மகிழ்ச்சியுடன் பறந்தது. அவன் நினைவுகளை மீட்டெடுத்தது. மொபைலில் ஒலி ஒரு புதிய செய்தி வந்திருப்பதை அறிவித்தது. அது தீப்தி செல்வாவின் திருமண பத்திரிகை. சந்தன நிற பின்னணியில் அடர் நீல எழுத்துக்கள் இருவரின் திருமண தேதியை அறிவித்தது. அம்புகளாக மாறி இவன் நெஞ்சை துளைத்தது. இவன் பார்வை பத்திரிகையில் தங்கத்தில் மின்னிக் கொண்டிருந்த பூங்கொத்து சித்திரத்தில் நிலை குத்தி நிற்கையில் மொபைல் மறுபடி சினுங்கியது நீளமாக. செல்வா. ஹலோ சரண், பத்திரிக்கை பாத்தீங்களா? நானே டிசைன் பண்ணேன். எப்படி இருக்கு? குட். ஒரு வாழ்த்துக்கள் கிடையாதா ப்ரோ? வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு வரீங்களா? பார்க்கலாம். என்னது, பார்க்கலாமா? கண்டிப்பா வரணும். நீங்க வந்தே ஆகணும். சரண் கம்மென்றிருந்தான். உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்த எரிமலையை மறைத்துக் கொண்டு. மேரேஜ் ரிசப்ஷனுக்கு உங்க கச்சேரி தான், நீங்க வந்து பாடணும். இல்ல, சிரமம், முடியாது. நீங்க வந்தா தீப்தி சந்தோஷப்படுவா. இல்ல, சிரமம், முடியாது. என்ன சரண் இப்படி டல் அடிக்கிறீங்க? எனக்காக இல்லனாலும் தீப்தி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்காகவாது ஆரண்ட் யூ ஹாப்பி? ஆமா, நான் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. தீப்தி என் ஃப்ரெண்டு, அவளுக்கு கல்யாணம், அதுவும் த கிரேட்டஸ்ட் ஜென்டில்மேன் ஆஃப் த மில்லினியம், செல்வாவோட. சோ நான் ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி. ஹாப்பியோ ஹாப்பி. புதுமா? ஐ திங்க் யூ ஆர் நாட் இன் அ குட் மூட். நான் அப்புறம் பேசுறேன். செல்வா இணைப்பை துண்டித்து விட்டான். செல்போனை தூக்கி கடாசப் போனான் சரண். இடம் கொடுக்காமல் மறுபடியும் சினுங்கியது அவன் அலைபேசி. தீப்தி. எடுக்காமல் இருந்தான். மீண்டும் அழைத்தது அலைபேசி. எடுத்தான். இப்ப என்ன உனக்கு? கோபத்தோடு தொடங்கிய சரணை, எனக்கு கல்யாணம், உனக்கு பொறாம. இடைவெட்டினாள் தீப்தி. ஹேய் லுக், நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல காது குத்திக்கோ, ஐ டோன்ட் கேர். புரியுதா? நிச்சயமா உனக்கு பொறாமதான். பொறாமையா? எனக்கா? நீ மட்டும்தான் கல்யாணம் செஞ்சுப்பியா? நானும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பொண்ணு யாரு? நம்ம ரேணு. ரேணுவுக்கு போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சது, ஜூனில், ஆன்லைன்ல. ரேணு இல்லன்னா பானு. அது யாரு? சிங்கர், கச்சேரியில என் கூட பாடுவா. சோ கியூட், தெரியுமா? எப்போ? எது எப்போ? உன் கல்யாணம் உன் கியூட்டியோட. அது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? வந்து வெயிட் பண்றியாக்கும். எதுக்கு? ரஹ்மான் சார் மியூசிக்ல பாட சான்ஸுக்கு. அது ரஹ்மான் சார் மியூசிக்ல பாடுறது இருக்கட்டும், என் கல்யாணத்துல ஏன் பாட மாட்டேங்கிற? ஏன் பாடணும்? எதுக்கு பாடணும்? உன் கல்யாணத்துல நான் ஏன் பாடணும்? ஏன் கூடாது? எதுக்கு கூடாது? ஏன் கல்யாணத்துல நீ ஏன் பாடக்கூடாது? சரண் காரணம் தேடினான் தீப்திக்கு பதில் சொல்ல. அதற்குள் அவள், அப்ப கண்டிப்பா பொறாமதான். உதட்டை கடித்து கொண்டான் சரண். நெற்றியை தடவினான். பிறகு சொன்னான், பிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்றேன். வா ராஜா வா என்றாள் தீப்தி. எங்க சரண் கிளம்புற? அம்மா கேட்டாள். கச்சேரிக்குமா என்றான் சரண். மூட்டை முடிச்சோடவா?
புருவம் உயர்த்தினார் அப்பா. கச்சேரி அமெரிக்காலப்பா, ஒரு கல்யாண ப்ரோக்ராம். யாரோட கல்யாணம்ப்பா? தீப்தியோட கல்யாணம்ப்பா. தீப்தி வெட் செல்வா. அதிர்ச்சியில் உறைந்தார்கள் அம்மாவும் அப்பாவும். அந்த பன்னாட்டு விமானம் சரணை சுமந்து கொண்டு பறந்தது. சரண் தீப்தியின் ஞாபகங்களை சுமந்து கொண்டு பறந்தான். அதிகாலை முடிந்து விட்டிருந்த ஒரு முற்பகல் பொழுதில் ஜாக்சன்வில் விமான நிலையத்தை அடைந்தான் சரண். ஒருவரின் முதல் அயல்நாட்டு பயணம் தருகிற எந்தவிதமான உற்சாகமும் இன்றியே அமெரிக்க தரையை தொட்டான் அவன். தன்னை வரவேற்க தீப்தி வருவாள் என்று எதிர்பார்த்திருக்க, ஹலோ சரண், வெல்கம் டு அமெரிக்கா என்று ஒலித்த செல்வாவின் குரல் அவனின் உற்சாகம் மேலும் வடிந்தது. வழிநெடுக காரை ஓட்டியபடி பேசிக்கொண்டே வந்தான் செல்வா. அவனின் பேச்சை கவனிக்கிற மாதிரியே பாவ்லா செய்து கொண்டே பயணித்தான் சரண். அவன் நெஞ்சம் முழுக்க நிறைந்து கிடந்தது என்னவோ தீப்தியை எப்போது பார்ப்போம் என்ற ஆர்வமான எதிர்பார்ப்பு மட்டுமே. செல்வாவின் அமெரிக்கன் காண்டோ சிறப்பாகவே இருந்தது. மிக பெரிய லிவிங் ரூம், ஐலாண்டுடன் கூடிய கிச்சன், 3 படுக்கை அறைகள் என மிக விசாலமாகவே இருந்தது. அது தீப்தி ரூம், இது என்னோடது, நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கலாம், செல்வா அறிவித்தான். தன் லக்கேஜுடன் அந்த 3வது அறையில் நுழைந்த சரணுக்கு, நல்ல வேளை தீப்தியும் செல்வாவும் தனித்தனி அறைகள் தான் இருக்காங்க, பெரும் நிம்மதி. ஆனால் தீப்தியை எப்போது பார்ப்பது? நிலை கொள்ளாமல் தன் அறையை விட்டு வெளியே வந்த சரண் செல்வா காட்டிய தீப்தியின் அறையை கதவை ஏறிட்டான். சாத்தப்பட்டிருந்தது அது. சில வினாடிகள் தயக்கத்திற்கு பிறகு, தட்டித்தான் பார்ப்போமே. கதவை தட்டினான். 4-5 முறை கதவை தட்டியும் அறைக்குள் இருந்து எந்த அரவமும் இல்லை. மறுபடியும் சரண் கதவை தட்டும் முன், தீப்தி வீட்ல இல்ல, ஆபீஸ்க்கு போயிருக்கா. செல்வாவின் குரல் அவனை நிறுத்தியது. ஓ என்று திரும்பிய சரண், எப்ப வருவா? செல்வாவை நோக்கி கேள்வியை வீசினான். சொல்ல முடியாது, அவ இஷ்டம்தான். சரணிடமிருந்து மறுபடியும் ஒரு ஓ. பேசாமல் தன் அறைக்குள் நடந்தான். ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்கு, கிச்சன்லயும் வேணுங்கிறத குக் பண்ணிக்கங்க, ஃபீல் அட் ஹோம். செல்வாவின் வார்த்தைகள் சரணின் செவிகளை மட்டுமே சேர்ந்தன. சிந்தனையோ முழுக்க முழுக்க தீப்தியை தேடிக்கொண்டிருந்தது. உதடுகள் மட்டும் ஒரு தேங்க்யூவை உதிர்த்தது. உள்ளமோ தீப்தியின் நினைவுகளால் ததும்பி வழிந்தது. அறை திரும்பிய அவனுக்கு பசி ஏதும் வரவில்லை. ஆனால் களைப்பு வந்தது. உறக்கம் வந்து சேர்ந்தது, ஜெட்லாக் வடிவத்தில். அப்படியே தூங்கிவிட்டான். மறுபடி அவன் விழித்த போது உலகம் இருண்டிருந்தது. குறைந்தபட்சம் அரை இருளோ என்றிருந்தது. அலைபேசி வெளிச்சத்தில் சுவிட்சுகளை தேடி கண்டுபிடித்து தன் சுற்றுப்புறத்தை வெளிச்சமாக்கினான். அலைபேசி செல்வாமிடமிருந்து சில பல மிஸ்டு கால்களையும், சாப்பிட்டாயா, ஏதாவது வேண்டுமா என்ற ரீதியில் அவன் அனுப்பியிருந்த சில குறுஞ்செய்திகளையும் காட்டியது. ஆனால் இவன் தீப்திக்கு அனுப்பியிருந்த செய்திகள் பார்க்கப்படவே இல்லை. அழைத்துத்தான் பார்ப்போமே என்று இவன் தீப்திக்கு போன் செய்த போது அது எடுக்கப்படவே இல்லை. 2 ரிங்கிலேயே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. வலித்தது சரணுக்கு. வேதனையோடு அறையை விட்டு வெளியே வந்தான். யாரும் இல்லை. அயல் நாட்டில் தனிமை அவனுக்கு, அதுவும் வந்த சில நேரங்களிலேயே. இருந்தாலும் எதுவும் சாப்பிட தோன்றவில்லை. அறைக்கே திரும்பி விட்டான். மறுபடியும் உறக்கம் அவனை தழுவிக்கொண்டது. தீப்தி இவனை பார்த்ததும் ஸ்லோ மோஷனில் இவனை நோக்கி ஓடி வந்தாள். இறுக கட்டிக்கொண்டாள். ஐ லவ் யூ சரண். இவன் காதுகளில் கிசுகிசுத்தாள். இவன் அவள் கன்னத்தை வருடி உதடுகள் நோக்கி குனிந்தான். வீறிட்டு அலறியது அவன் அலைபேசி. கனவுதானா எல்லாம்? கண்களை கசக்கியபடி அலைபேசியை அவதானித்தான். செல்வாதான். அடுத்த அறையில் இருந்து கொண்டு சரணை அலைபேசியில் அழைப்பதுதான் அமெரிக்கா போல. ஹாய். மிக சோம்பலாக ஒலித்தது செல்வாவுக்கான சரணின் ஹாய். கெட் ரெடி சரண், we will go and meet your music band. அலைபேசியை அணைத்தான் சரண். அந்த அவசர அமெரிக்காவிலும் கண்ணாடி ஜன்னல்கள் வழியே தெரிந்த அதிகாலை சூரியன் அழகாகவே தெரிந்தான். குளித்து முடித்த சரண் என்ன உடை உடுத்துவது என்று அதிகம் யோசிக்கவில்லை. தீப்திக்கு பிடித்த அடர் நீல டி-ஷர்ட்டை அணிந்து கொண்டான். அது அவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்த ஒரு விஷயம். தயாராக கிளம்பி வந்தான் சரண். அவனுக்கு முன்னால் தயாராக இருந்தான் செல்வா. சரணின் கண்களோ செல்வாவை தாண்டி தீப்தியின் அறைக்கதவை தட்டியது. தீப்தி ஸ்டில் இன் ஆபீஸ். சரண் கேட்காமலேயே அறிவித்தான் செல்வா. சரண் அணிந்திருந்த அடர் நீல டி-ஷர்ட் ரொம்பவே வருத்தப்பட்டது. காதுகளை சிரமப்படுத்திய செல்வாவின் போர் பேச்சுடன் கடந்த அரை மணி நேர கார் பயணத்துக்கு பின் சரணை கொண்டு போய் மியூசிக் பேண்ட் முன்னால் நிறுத்தினான் செல்வா. See you in the evening சரண் என்று தன் கடமை முடிந்தது என்பது போல் கிளம்பி விட்டான் செல்வா. ட்ரம், கீபோர்ட், கிட்டார் என ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொருவர் இருந்தனர்.
மைக்குடன் ஒரு ஒல்லிக்குச்சி இளம்பெண் இருந்தால் எல்லோரும் கோரஸாக ஒரு ஹாய் சொன்னார்கள் சரணுக்கு. இசையோடு இசைந்து போவது எளிதாக இருந்தது சரணுக்கு. அமெரிக்கா வந்து சேர்ந்த பிறகு அவனுக்கு முதலாக பசித்தது. உடனடியாக சாண்ட்விச், கொஞ்ச நேரத்தில் இருக்குமிடம் வந்து சேர்ந்த வீசாக்களுடன் ராகங்கள், தாளங்கள், பாடல்கள் என அவன் பசி தணிந்தது. என்ன பாடல்கள் பாடலாம் என அந்த இசைக்குழு ஆலோசித்த போது சரணிடம் எந்த யோசனையும் இல்லை. பட்டியல் அவன் ஏற்கனவே முடிவு செய்திருந்த ஒரு விஷயம். அவன் பாட வேண்டும் என்று உத்தேசித்திருந்த அத்தனை பாடல்களும் தீப்திக்கு பிரியமானவை. பாடும்போது குரலும் மனமும் சேர்ந்து உருகியது சரணுக்கு. யூ ஆர் ஆசம் மேன். அனைவரும் பாராட்ட தீப்தி முதலாக தன்னை இசைப்பள்ளிக்கு அனுப்பிய ஞாபகம் வந்து சரணை சூழ்ந்தது. அமெரிக்க மண்ணை மிதித்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிந்தும் இன்னும் அவன் தீப்தியை சந்திக்கவில்லை என்னும் மனவாட்டம் அவனை வேதனைப்படுத்தியது. அவனின் உண்மையான வேதனை அவன் பாடிய காதல் சோக பாடல்களை மேலும் உணர்வு பூர்வமாக ஒலிக்கச் செய்தது. நாள் முடிவில் அவன் பாடிய கடைசி பாடலின் முடிவில் செல்வா வந்தான். அவனும் யூ ஆர் ஆசம் மேன் என்றான். கம் சரண், கம் ஜான்சி, லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். தீப்தி இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஜான்சி, நீ டிரைவ் பண்றியா? காருக்கு அருகில் வந்தும் செல்வா கேட்டான். ஒல்லி பெண்ணின் பெயர் ஜான்சியோ? ஷியோர் என்று ஜான்சியை நோக்கி கார் சாவியை தூக்கி போட்டான் செல்வா. ஜான்சி கார் கதவு திறந்து அமர்ந்து ஸ்டியரிங்கை பிடித்தாள். கம் சரண், செல்வா அழைக்க அவனும் சரணும் பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள கார் விரைந்தது. எங்கு செல்வா? இந்தியன் ஹவுஸ். சரண் மனதில் தீப்தியை பார்க்க போகிறோம் என்கிற பரபரப்பு மிதமிஞ்சி ததும்பியது. அந்த இந்தியன் ஹவுஸ் உணவக மேஜையில் அமர்ந்தபடி தீப்தியை பார்த்த போதோ அவன் இதயம் அவனை விட்டு வெளியே துள்ளி குதித்தது. தீப்தியோடு ரகசியமாக கை குலுக்கியது. ஹாய். அவள் கண்களை ஏறிட்டான் சரண். ஹாய் சிங்கர், இயல்பாக சொன்ன தீப்தி ஒரு நொடிதான் சரண் கண்களை சந்தித்தாள். அடுத்த நொடி ஹாய் டியர் என்று செல்வாவை நோக்கி புன்னகைத்தாள். அவனோ சரணை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு ஹலோ மை லவ்லி ஸ்வீட்டி ஃபியான்சி என்று தீப்தியின் பக்கத்தில் சென்று அமர்ந்தான். ஜான்சிக்கு பக்கத்தில் அமர வேண்டி நேர்ந்தது சரணுக்கு. எப்போ தீப்தியை பார்ப்போம் என்றிருந்த சரணுக்கு அவளும் செல்வாவும் வழிவதை பார்த்ததும் ஏண்டா இதை பார்க்கிறோம் என்றாகிவிட்டது. சார், யுவர் ஆர்டர் என்றபடி பேரர் வந்திராவிட்டால் அங்கு ஒன்று இல்லை 2 கொலை நடந்திருக்கும். உணவு எதுவும் ருசிக்கவில்லை சரணுக்கு. சொல்ல போனால் எல்லாமே பாகற்காயாய் கசந்தது. தீப்தி வெளிப்படையாகவே சரணை தவிர்த்தாள். அதைவிட அதிக வெளிப்படையாக செல்வாவை கொஞ்சினாள். ஜோக் என்று நினைத்து செல்வா உளறிய உளர்களுக்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தாள். யூ லுக் கிரேட் தீப்தி இன் திஸ் பர்பிள் ட்ரெஸ். செல்வாவின் பாராட்டுக்கு நீ தானே வாங்கி கொடுத்த செல்வா, மறந்துட்டியா? எஸ் எஸ், நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனாலும் இந்த ட்ரெஸ் நான் வாங்கும்போது இவ்வளவு அழகா இல்ல? செல்வாவின் வார்த்தைகள் சரணுக்கு ஆச்சரியம் அளித்தது. அட, இந்த மழுமழுத்து தலையன் எப்படி இப்படிலாம் கூட ரொமான்டிக்கா பேசுவானா என்ன? வியப்பாகத்தான் இருந்தது, வெறுப்பாகவும் இருந்தது என்று சொல்ல தேவையே இல்லை. எரிகிற வெறுப்பு தீயில் மேலும் எண்ணெய் வார்த்தது சரண் மேல் வீசிய தீப்தியின் இளக்கார பார்வை. சரணுக்குள் ஏதோ ஒன்று பற்றி கொண்டது. பக்கத்தில் அமர்ந்திருந்த ஜான்சியை பார்த்தான், புன்னகைத்தான். யூ லுக் கிரேட் ஜான்சி இன் திஸ் எல்லோ ட்ரெஸ் என்றான். அவளோ ஐ எம் என்கேஜ் என்றாள் பொட்டென்று. உடைந்த மூக்கை எடுத்து ஒட்ட வைக்க சரண் முயற்சிக்க தீப்தியின் கண்களும் முகமும் அவனை பார்த்து பரிகசித்தன. அவள் சிரிப்பை அவளாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. நால்வரும் வீடு திரும்பிய பிறகும் தீப்தியின் பரிகாசம் சரணை துரத்தி கொண்டே இருந்தது. ஜான்சியும் வீட்டுக்குள் நுழைய சரணுக்கு புதிராக இருந்தது. புரிந்து கொண்டவள் போல தீப்தி, நீ இப்பெல்லாம் அடிக்கடி எங்களோடவே ஸ்டே பண்ணிடுற ஜான்சி என்றாள். ஒரு நொடி திருவென்று விழித்த ஜான்சி, சோ வாட்? அடுத்த நொடி சமாளித்துக் கொண்டாள். சரணின் அறையை நோக்கி நகர்ந்தாள். சரண் திடுக்கிட்டான். அதற்குள் தீப்தி, ஜான்சி, என் ரூம் இந்த பக்கம் எனவும், ஓ ஓகே சாரி என்று சரணை பார்த்து முனகிவிட்டு தீப்தியின் அறையில் புகுந்து கொண்டாள். See you tomorrow boys, குட் நைட் என்று விட்டு தீப்தியும் ஜான்சியை தொடர்ந்தாள். ஆனால் போவதற்கு முன் செல்வாவை நோக்கி ஒரு முத்தத்தை பறக்க விட்டவள் சரணை நோக்கி ஒரு கேலி பார்வையை வீச தவறவில்லை. தீப்தியை நேரே சந்தித்ததும் அவள் கூட ஒரு வார்த்தை கூட தனியாக பேச சந்தர்ப்பம் தராத அந்த நாளை சபித்தான் சரண் தன் படுக்கையில் புரண்டபடி. உறக்கம் வரவில்லை. அறையை ஒட்டியிருந்த பால்கனி பக்கம் சென்றான். வானத்தில் விண்மீன்கள் இவனுக்காக காத்திருந்தன. சரணுக்கு தன் வீட்டு மொட்டை மாடியும் தீப்தி அறை ஜன்னலின் ரோஜா வண்ண திரைச்சீலையும் நினைவில் மோதியது. அதில் தீப்தியின் முகம் நிழலாடியது.
உண்மையிலேயே அவனுக்கு அருகில் அரவம். அது தீப்தி அறையின் பால்கனி. அங்கே தீப்தி நின்று கொண்டிருந்தாள். இவனை அவள் பார்க்கிறாளா என்று இருளில் சரிபட புரியவில்லை சரணுக்கு. ஆனால் அவள் விழிகளை துடைத்துக் கொள்வதை மட்டும் அந்த இருளிலும் இவனால் உணர முடிந்தது. தீப்தி. இவன் உதடுகள் மிக மெதுவாக உச்சரித்தன. அந்த ஒலி அளவு நிச்சயமாக சில அடிகள் தள்ளியிருந்த தீப்தியின் செவிகளுக்கு கேட்டிருக்க வழியே இல்லை. ஆனாலும் தீப்தி இவனை நோக்கி திரும்பினாள், அழைக்கப்பட்டவள் போலவே. சில அழைப்புகள் செவிகளுக்கு வேண்டுமானாலும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் இதயங்களை எட்டிவிடும், உணர்வுகளை தொட்டுவிடும். அந்த அடர் இருளிலும் தனக்கே தனக்கான தீப்தியை சரண் அந்த தருணத்தில் தன் கண் எதிரே காண கண்டான். ஒரு நொடிதான். அடுத்த வினாடி தீப்தி அங்கிருக்கவில்லை. இப்போது நிகழ்வதும் விழிகளை துடைத்துக் கொள்வதும் சரணின் முறையாயிற்று. வானத்தில் விண்மீன்கள் இரவோடு கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தன. இரவின் சோகங்கள் எனக்கு தெரியாது. என் வேலை விடிவது என்று விடிந்து விட்டிருந்தது அந்த காலை. கமான் கைஸ், கல்யாணத்துக்காக ஷாப்பிங் போனோம் நம்ம. சீக்கிரம் கிளம்புங்க. கண் விழித்த கையோடு பரபரத்தான் செல்வா. மற்றவர்களையும் பரபரக்க வைத்தான். லேடீஸ் கெட் ரெடி குவிக் என்று 2 பெண்களையும் விரட்டியவன், சிங்கர் சார் நீங்களும் தான் என. நான் எதுக்கு தயங்கினான் சரண். நீங்க தனியா என்ன பண்ண போறீங்க? ஜாயினஸ். எனக்கு ஒன்னும் வாங்க வேண்டியதில்லை. மறுபடியும் மறுத்தான் சரண். அட சும்மா வாங்க சிங்கர் சார், எங்களுக்கு கேரி பேக் கேரி பண்ணவாவது. செல்வா சிரிக்க அவன் முழு தலையில் சரசரவென ஓங்கி ஓங்கி குட்டினான் சரண் தன் மனத்திரையில். 4வரும் காரில் புறப்பட்டார்கள். நான் ஓட்டுறேன் என்று தீப்தி ஸ்டியரிங்கை பற்றி கொண்டாள். பக்கத்தில் ஜான்சி அது வாங்கணும், இது வாங்கணும், அங்க போகணும், இங்க போகணும் என்று பட்டியலிட்டுக் கொண்டே வந்தாள். அதை மறந்துட்டியே, இதை மறந்துட்டியே என்று செல்வா அந்த பட்டியலை நீளப்படுத்தி கொண்டே வந்தான். தீப்தி கருமமே கண்ணாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். சரணுக்கு அவனில் கிடக்கும் ரொட்டி மாதிரி வெந்து வெந்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் நொந்து கொண்டிருந்தான். ஒரு புயலே பொங்கிக் கொண்டிருந்தது அவன் நெஞ்சுக்குள். கல்யாண பெண்ணுக்கான உடைகள் நகைகள் வாங்குகையில் மணமகள் தீப்தியை விட ஜான்சி உற்சாகமாக இருந்தாள். அந்த பெண்டன்ட் வாங்கிக்கோ தீப்தி, டிசைன் சூப்பரா இருக்கு. இந்த லேவன் ட்ரெஸ் வாங்கிக்கோ தீப்தி, மணப்பொண்ணுக்கு, அதாவது உனக்கு பொருத்தமா இருக்கும். இந்த பிளாக் கவுன் வாங்கிக்க தீப்தி, ஆஃப்டர் மேரேஜ் பார்ட்டிக்கு செம்மையா இருக்கும். ஜான்சி சொன்ன அத்தனையும் மறுபேதும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள் தீப்தி. ஷியோர் ஷியோர், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். வாட் எவர் யூ சே மை டியர் ஜான்சி. ஜான்சி தீப்தியின் ஆடை அணிகலன்கள் விவகாரத்தில் மட்டுமில்லை, செல்வாவின் ஆடை தேர்வுகளிலும் மூக்கை நுழைத்தாள். சில பெண்களுக்கு யாருக்கு வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, 2ஆம் பட்சம். ஷாப்பிங் என்றாலே உற்சாக சிறகு முளைத்து விடுகிறது. செல்வாவின் ரசனையும் படுமோசமாகத்தான் இருந்தது. ஜான்சியின் உதவி இல்லை என்றால் அவனின் உடை தேர்வுகள் சகிக்க முடியாததாக இருந்திருக்கும். கல்யாண மேடையில் பொலிவற்று தெரிந்திருப்பான். மொத்த ஷாப்பிங்கும் முடிந்த பிறகு மெக்டானல்ட்ஸில் பசியை தீர்த்து கொண்டார்கள். தீப்தி களைப்பாக தெரிந்தால் ஜான்சியிடம் பேச்சு குறைந்திருந்தது. சோர்வு அவளையும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். லெட்ஸ் கோ திஸ் மேரேஜ் அவென்யூ என்று அச்சமயம் ஸ்டியரிங் பிடித்திருந்த செல்வா சொன்ன போது நோ என்று அலறினாள் ஜான்சி. வி ஆர் டயர்ட் செல்வா. இல்ல தீப்தி என்று தீப்தியையும் துணைக்கு அழைத்துக் கொண்டாள். நீ போய் சரணுக்கு மேரேஜ் ஹாலை காட்டு, நாங்க லேடிஸ் வீட்டுக்கு போறோம் என்று அறிவித்தாள். அன்றைக்கு என்னவோ எல்லாமே ஜான்சி சொல்கிறபடிதான் நடந்தது. ஜான்சியும் தீப்தியும் கூடவே வாங்கிய அனைத்து பொருட்களையும் சேர்த்து வீட்டில் கொட்டிவிட்டு செல்வாவும் சரணும் கல்யாணம் பிளஸ் கச்சேரி ஹாலை நோக்கி விரைந்தனர் அந்த சாம்பல் நிற காரில். ஆக்சுவலா இது ஒரு ஆடிட்டோரியம் சரண், திருமண மண்டபம் இல்ல. அமெரிக்கால திருமண மண்டபத்துக்கு எங்க போறது? அதனால நம்ம அமெரிக்க வாழ் இந்தியர்கள் சங்கத்துக்கான ஆடிட்டோரியம் இது. இதையே கல்யாண மேடையாக்கிட்டோம் விளக்கினான் செல்வா. இந்த பக்கம் கல்யாணம், அந்த பக்கம் கச்சேரி என்று புன்னகைத்தான். என்ன சொல்லுங்க சிங்கர், மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தெரியுமா? ஐ எம் இன் ஹெவன் சிங்கர். செல்வாவின் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம். என் மனைவிக்கு நான் இந்த உலகத்தையே சொர்க்கமாக்கிடுவேன் சிங்கர். அவ என்னோட வாழும் நாட்கள்ல ஐ லவ் ஹர் சோ மச், சோ மச். உருகினான் செல்வா. கண்ணோரம் கூட லேசாக கசிந்தது எனலாம். தொடர்ந்து ஏதேதோ மகிழ்ச்சியாக உணர்ச்சிகரமாக காதலை பற்றியும் அது கல்யாணத்தில் கைகூடுகிற ஆனந்தத்தை பற்றியும் பேசிக்கொண்டே இருந்தான் செல்வா. அவன் பேச பேச சரண் உடைந்தான், நொறுங்கினான், சில்லு சில்லாக சிதறினான். உன் கல்யாணத்துல நான் பாடுறேன் பாரு என்று தீப்தியிடம் சவால் விட்டு வீம்பாக விரைப்பாக இப்படி அமெரிக்கா புறப்பட்டு வந்தது பெரும் தவறோ என்று தோன்றியது சரணுக்கு.
இதைவிட துயரம் வேறென்ன இருக்க முடியும்? கலங்கி தவித்தது அவன் காதல் உள்ளம். அந்த கல்யாண மேடை கம் கச்சேரி மேடை பரபரப்பாக இருந்தது. ஒரு பக்கம் இசைக்கருவிகளும் அவற்றை வாசிப்பவர்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தனர். முதலில் கச்சேரி, பிறகு கல்யாணம் என்பதே அன்றைய நிகழ்ச்சிகளின் நிரல். ஒரு பக்கம் மணமக்கள் மேடை மலர் அலங்காரங்களுடன் அழகை வாரி அள்ளி பூசிக்கொண்டிருந்தது. இந்த பக்கம் சரண் மைக்கை கையில் எடுத்தான். நிமிர்ந்தவன் கண்களில் விழுந்தார்கள் கூடியிருந்த மக்கள். முதல் வரிசையில் தீப்தி, செல்வா. உண்மையிலேயே கல்யாண களை கட்டியிருந்தது செல்வாவின் முகத்தில். தீப்தி பக்கம் சாய்ந்து அவள் செவிகளில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். தீப்தி அதை ஆமோதிப்பது போல தலையசைத்துக் கொண்டிருந்தாள். ஆடையும் அலங்காரமும் பளபளக்க அவளும் கூட தகதவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தாள். கல்யாண பெண்ணை விட அவளின் தோழியர்தான் மிக உற்சாகமாக இருப்பார்கள் போல. தானும் கூட எக்கச்சக்க நகைகளுடன், எக்கச்சக்க மேக்கப்புடன் ஜான்சி தீப்தியின் அருகே. ட்ரம் அதிர்ந்தது சரணின் நெஞ்சத்தை போலவே. என்னடி மீனாட்சி? சரணின் குரல் அந்த ஆடிட்டோரியத்தை கேள்வி கேட்டது. தொடர்ந்து அவன் பாடல்களில் அவன் உள்ளத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருந்த உணர்ச்சிகள் பொங்கி வழிந்தன. நெஞ்சம் துடித்திடும் நாழி, நீயோ அடுத்தவன் தோழி. அவன் பாட பாட வார்த்தைகளின் பாவத்தில் வருத்தத்தின் வாசனை. உந்தன் உதட்டில் மறைந்திருக்கும் பழரசம், அந்த வனப்பில் மறைந்திருக்கும் துளிவிஷம். குமுறிய குரலில் ஆவேசம். என்ன மறந்து போவதும் நியாயமோ? இந்த பிரிவை தாங்குமோ என் மனம்? சோகத்தில் நெகிழ்ந்தது சரணின் பாடல். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. சரண் பாடலை முடிக்கையில் அரங்கம் அதிர்ந்தது. அதிகம் கைத்தட்டியவன் செல்வாதான். அவனின் ஆனந்தத்திற்கு சொல்லவா வேண்டும்? சிரிப்பும் செழிப்புமாக துள்ளிக் கொண்டிருந்தான். தாங்கிவிட முடியவில்லை சரணால். தீப்தியையும் செல்வாவையும் அருகருகே பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டான். இருண்ட முகத்தோடு அவன் கச்சேரி மேடையை விட்டு இறங்கினான். உற்சாக மகிழ்ச்சியோடு கல்யாண மேடையில் ஏறினான் செல்வா. அவனை தொடர்ந்தாள் தீப்தி. மணமக்கள் அருகருகே அமர மந்திரத்தை தொடங்கினார் புரோகிதர். அவர்களுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தான் சரண். உள்ளத்தை வெறுமை சூழ்ந்திருந்தது. உலகம் முழுவதும் மறைந்து விழிகளின் முன்னே தீப்தி, செல்வா மாத்திரம். மாங்கல்யம் தந்துனானேனோ. புரோகிதர் தாலி இருந்த தாம்பாளத்தை செல்வா முன் நீட்டினார். சரண் துடித்தான். தாலியை கைகளில் எடுத்தான் செல்வா. உள்ளுக்குள் வெடித்து சிதறினான் சரண். செல்வாவின் கைகள் தாலியுடன் தீப்தியின் சங்கு கழுத்தை நெருங்க, சரேலென திரும்பி சரண் அங்கிருந்து அகல முற்பட, எந்திரிவோ தீப்தி, போதும், என்னால முடியல. ஜான்சியின் ஒலி மிகுந்த குரல் அவனை நிறுத்தியது. திரும்பிய சரண் மறுபடியும் திரும்பினான். எதிர்ப்பக்கம் மேடையை நோக்கி. எந்திரி தீப்தி, முதல்ல நீ எந்திரி. தீப்தியை போட்டு உலுக்கிக் கொண்டிருந்தாள் ஜான்சி. என்ன நடக்கிறது இங்கே? சரண் திகைக்க, மேடையில் அவன் எதிர்பாராதது ஏதோ நடந்து கொண்டிருந்தன. தன்னை உலுக்கிய ஜான்சியிடம் தீப்தி ஏதோ சொல்ல முயல. இப்போது செல்வாவும் ஜான்சியோடு சேர்ந்து கொண்டான். எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ எந்திரி தீப்தி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எங்க கல்யாணம் நடக்கட்டும். செல்வா புலம்ப. எங்க கல்யாணமா? அது யாரு அந்த எங்க? சரண் புரியாமல் குழம்ப. விருட்டென எழுந்தாள் தீப்தி. கழுத்தில் இருந்த மாலையை கழட்டியவள் அதை கடாசப் போக ஜான்சி குறுக்கே புகுந்து பறித்து மாலையை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். தீப்தியின் கண்களில் கோபம், கூடவே கொஞ்சம் கண்ணீர். விறுவிறுவென சரணிடம் வந்தாள். பாத்தியா, பாத்தியாடா, இதுதான் காதல். செல்வா ஜான்சி ஜோடிய கை காட்டினாள். தீப்தி, நான் சரண் திணற. பேசாத, ஒரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன் உன்னை. தீப்தியின் வார்த்தையில் சினம், கண்களிலோ கண்ணீர். முட்டாளாடா நீ? அதிர்ந்தது அவள் கேள்வி. ஒரு 2 நிமிஷம் அவன் பக்கத்துல பொய்யா நடிச்சதுக்கே என்னை விரட்டுறான் செல்வா. ஆனா நீ? தீப்தியிடம் ஆவேசம். என்னை எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குற. அப்படி என்ன விட்டுருவியா நீ? சொல்லு, நீ என்ன அப்படி விட்டுருவியா? சொல்லுடா. சரணின் காலரை பிடித்து உலுக்கினான். சரண் திகைப்பின் பிடியிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. நடப்பவை அவனுக்கு எதுவும் புரியவில்லை. நீ என்ன லவ் பண்ணலடா? தீப்தியின் உணர்ச்சி கோபத்திலிருந்து ஒரு மெல்லிய சோகத்துக்கு நிறம் மாறியது. உண்மையா என்ன காதலிச்சிருந்தா என்ன உதறிருப்பியா? பாரு, அங்க பாரு, செல்வா ஜான்சி. அவங்கதான் உண்மையான லவ்வர்ஸ். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காம. உண்மையிலேயே இங்க சரணும் தீப்தியும் மல்லு கட்டி கொண்டிருக்க, மேடையில் செல்வா ஜான்சியின் கழுத்தில் தாலியை கட்டி கொண்டிருந்தான். நீ என்ன லவ்வே பண்ணலடா. நான் தான் உன்னை நம்பி ஏமாந்துட்டேன். போடா. அவனை விட்டு அந்த இடத்தை விட்டு மெதுவாக வெளியேறினாள் தீப்தி. அதற்குள் அதை பார்த்துவிட்டு அரக்க பறக்க மேடையை விட்டு ஓடி வந்தான் செல்வா. பின்னாலேயே ஜான்சி. சிங்கர் சார், எல்லாம் உங்களை உசுப்பேத்த தீப்தி போட்ட டிராமா.
இன்னும் புரியலையா உங்களுக்கு? நானும் தீப்தியும் எப்பவுமே காதலிக்கல. ஜான்சி என்னோட சின்ன வயசு தோழி, மை ஒன்லி காதலி, இப்ப என் மனைவி. அடக்கடவுளே! தீப்தி குரல் நிகழ அவளை ஒரு கதறலோடு அழைத்தபடியே விரைந்தான் சரண். அவள் ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியேறியிருந்தாள். மழை சன்னமாக தூறிக்கொண்டிருந்தது. ஆளற்ற அந்த பிரதேசத்தை இங்கும் அங்குமாக அலசி தேடிய சரணின் விழிகளில் பட்டாள் தீப்தி. அவளின் காருக்கு அருகே ஓடினான் சரண். காருக்குள் ஏறப் போனவளின் தோளை பிடித்து நிறுத்தினான். தீப்தி, ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. அவளோ அவனை விலகினாள். இட்ஸ் ஓவர் மிஸ்டர் சரண். அவனை புறக்கணித்தாள். காரில் ஏறினாள். தீப்தி கெஞ்சியவன் முகம் மறைத்து கார் கண்ணாடியை மூடினாள். கால்கள் ஆக்சிலரேட்டரை அழுத்தின. கார் பறந்தது. பெரிதாக கொட்டத் தொடங்கி விட்டிருந்த மழையில் நனைந்தபடி நின்று கொண்டிருந்தான் சரண். தன்னுடைய காதலை தொலைத்துவிட்டு தனியனாக. கச்சேரியில் ட்ரம் வாசித்த இளைஞன் குடையை பிடித்துக் கொண்டு ஆடிட்டோரியத்திலிருந்து சரணை நோக்கி வந்தான். ஹாய் சரண், செல்வா உங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண சொன்னான். செல்வா? ஜான்சியோடு தேங்காய் உருட்டிக்கிட்டு இருக்கான். புன்னகைத்தான் அந்த இளைஞன். அவனின் காரில் பயணித்து வீடு வந்து சேர்ந்ததோ, லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் வந்து சேர்ந்ததோ எல்லாமே இயந்திரத்தனமாக நடந்தது சரணுக்கு. கல்யாணமும் கச்சேரியும் முடிந்த பிறகு சரண் இந்தியா திரும்ப விமான டிக்கெட் ஏற்கனவே புக் செய்யப்பட்டிருந்ததை சரண் அறிவான். செல்வா வேண்டாம் என்று சொல்லியும் அதற்கான தொகையையும் சரண் ஏற்கனவே செல்வாவுக்கு திரும்ப கொடுத்து விட்டான். கச்சேரிக்காவது ஏதாவது பணம் வாங்கிக்க சொல்லி செல்வா சரணை கேட்டபோது கூட அதை இந்தியாவில் உள்ள சில அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் நன்கொடையாக கொடுக்க சொல்லிவிட்டான். இப்படி உடனடியாக விமானம் ஏற வேண்டி வரும் என்பது சரணுக்கு முன்னமே தெரியும். ஆனால் அவனுக்கான தீப்தியின் காதல் இப்படி மாறாமல் அழியாமல் நிலைத்து கிடக்கும் என்பது அவன் கொஞ்சமும் யூகித்து இராத ஒன்று. விமான நிலையத்தில் சரணை விட்டுவிட்டு அவனின் நற்பயணத்துக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பறந்தான் ட்ரம்மர் இளைஞன். நிலையத்தில் உள்ளே நுழைந்த சரண் அங்கே இருந்த நாற்காலியில் நிலைகுலிந்து சரிந்தான். நெஞ்சம் முழுக்க தீப்தி 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 என்றது. முட்டாளாடா நீ? கண்களில் நீர் தழும்ப அவள் கேட்ட கேள்வியின் ஞாபகம் அவனை தாக்கி தவிடு பொடியாக்கியது. உண்மையில் நான் முட்டாள்தான், அதுவும் குருட்டு முட்டாள். தலையை கைகளில் பிடித்து கொண்டான். உடைகளும் நகைகளும் வாங்குகையில் தெரிந்த ஜான்சியின் உற்சாகத்துக்கு காரணம் இப்போது புரிந்தது. ஐ எம் எங்கேஜ்ட் என்று அவள் இவனிடம் அறிவித்ததன் முழு பொருளையும் சரணால் இப்போது புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் என்ன செய்வது? எல்லாமே தாமதமாகிவிட்டது. பொங்கி பெருகி அலைமோதிய எண்ணங்களால் திணறி தவித்தான் சரண். இந்தியா பயணிக்க இருக்கும் அவனது விமான எண்கள் LED விளக்குகளில் பளிச்சிட்டது. கிளம்பும் நேரம் வந்துவிட்டது சரணுக்கும் விமானத்துக்கும். பயணிகளின் செக்கின் வரிசையில் நின்ற சரணின் இதயம் சோகத்தோடு துடித்தது. தீப்தியின் கண்ணீர் முகம் கண்முன்னே வந்து வலி தந்தது. விமானத்துக்கு என நுழைவாயில் நெருங்கியதும் நின்று விட்டான் சரண். திடுமென விழித்துக் கொண்டவன் போல வந்த வழியே திரும்பி நடந்தான். நொடியில் நடை ஓட்டமானது. தடதடவென விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தான். பரபரப்புடன் செல்வாவுக்கு போன் செய்தான். ரிங் போனதை தவிர எடுக்கப்படவில்லை. மறுபடி அழைக்க ஒரு வழியாக செல்வாவின் போன் எடுக்கப்பட்டது. ஆனால் பேசியவளோ ஜான்சி. சரண், செல்வா எங்க? செல்வா இங்கதான், அதை விடு. நீ இந்நேரம் பிளேன்ல இருக்கணும். இல்லாம என்னோட என்ன பேசிட்டு இருக்க? ஏன்? நான் இந்தியா போக போறதில்ல ஜான்சி. வாட்? போனு செல்வாட்ட கொடு, நான் வீட்டுக்கு திரும்ப வரேன். உண்மையிலே நீ முட்டாள் சரண். தீப்தி சொன்னது போல. என்ன சொல்ற நீ? உன்னோட பயணிக்க ஆல்ரெடி தீப்தி வெயிட்டிங் விமானத்துல. வாட்? ஓடு சரண், ஓடு. கோ கேட்ச் ஹர் பிஃபோர் இட்ஸ் லேட். அடக்கடவுளே கடவுளே, கோ ரன். சரண் ஓடவில்லை, பறந்தான். ஆனால் நிலைமையோ மேலும் சிக்கலானது. செக்யூரிட்டி அவனை உள்ளே விடவில்லை. விமான கதவு மூடப்பட்டு விட்டது என்று விட்டார்கள். காலில் விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடி அழாத குறையாக முரண்டு பிடித்து மூடிய விமான கதவை திறக்க வைத்து அதன் உள்ளே சென்று விழுந்தான் சரண். மசமசத்த அவன் கண்களில் தீப்தி தெரிந்தாள் அதீத கோபத்தோடு. மெதுவாக அருகில் சென்று அமர்ந்தான். அவ்வளவுதான். இவன் மேல் சரமாரியாக அடிகள் விழுந்தன. தீப்தியின் கைகள் கட்டுப்பாட்டை இழந்திருந்தன. தோளிலும் மார்பிலும் மாறி மாறி விழுந்த அடிகளை தவிர்க்கவில்லை சரண். அடி, நல்லா அடி என்றான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். முட்டாள் முட்டாள் இடியட். அடிகளை நிறுத்திவிட்டு வார்த்தைகள் தாக்குதல் தொடங்கினாள் தீப்தி. ஆனா ஏன் தீப்தி இந்த டிராமா? நீ கல்யாணம் இப்ப வேண்டாம்னு தள்ளி போட்டா, வெற்றின்னு புலம்புனா நான் என்ன பண்ணட்டும்? ஆனா வெற்றிக்காக காதல் கொஞ்சம் காத்திருந்தாதான் என்ன? எது வரைக்கும் காத்திருக்கிறது? அந்த காதலே கை நழுவி போற வரைக்குமா?
தீப்தியின் கேள்விக்கு சரணிடம் மௌனமே பதிலாக அமைந்தது. வாழ்க்கையில சாதனம் முக்கியம் சரண், ஆனா காதல் தான் வாழ்க்கையே. கோபம் குறைந்திருந்த தீப்தியின் குரலில் கடலளவு நேசம் நிறைந்து ததும்பியது. சாதனை வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சரண். ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறதுன்னு ஒரு கட்டம், கணக்குல 100ங்கிறது ஒரு சமயம். அது மாதிரி வெற்றியோட விளக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அன்பும் அது தரும் காதலும் மாறாது, மாறவும் கூடாது சரண். தீப்தி பேசிக்கொண்டே போனாள். அன்பும் சாதனையும் கைகோர்த்துக்கிட்டு பயணிக்கிறதுல தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு. அவள் சொல்ல சொல்ல சரண் நெகிழ்ந்தான். அன்புதான் வாழ்க்கை. சின்ன வயசுல அது பாசம், இளம காலத்துல அது காதல், கொஞ்சம் வயசானதும் மரியாதை. இப்படி அன்புதான் மொத்த வாழ்க்கையும். இப்பவாது உனக்கு புரிஞ்சா சரி. தீப்தியின் வார்த்தைகளில் காதல் பெருமழையென பொழிந்தது. நனைந்து சிலிர்த்தான் சரண். தீப்தியின் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். மென்மையாக முத்தமிட்டான். தீப்தி தன் முகத்தை அவன் தோளுக்கு கொடுத்தாள். விமானம் ஆகாயத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. சென்னை தரையை முத்தமிட்டது விமானம். மகிழ்ச்சியின் மொத்த வடிவமாக வந்து சேர்ந்தனர் சரணும் தீப்தியும். மூட்டை முடிச்சுகளை கன்வேயரிலிருந்து இறக்கிக் கொண்டு காலி டிராலி கண்டுபிடித்து விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தனர். அவர்களின் காதல் பழகிய சென்னை காற்று இருவரையும் ஒரு சேர வரவேற்றது. டாக்ஸி. சரணின் அழைப்புக்கு அருகே வந்த நீல சாண்ட்ரோவில் அடைக்கலமானது இந்த இளம் ஜோடி. எங்க சார்? டிரைவர் கேட்டார். அடையார் சார், சிவியூ அவென்யூ. பதில் சொன்ன சரண் மொபைலை உயிர்ப்பித்தான். யாருக்கு சரண் போன்? அப்பாவுக்கா? நீயும் என் கூட வந்திருக்கிறது தெரிஞ்சா அம்மா அப்பா 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க. புன்னகையுடன் அலைபேசியை காதுக்கு கொடுத்தவனின் புருவம் சுருங்கியது. என்னடா எடுக்கலையா? நடு ராத்திரி தூங்குறாங்களோ என்னவோ. இருக்கலாம். சரி விடு, எழுப்ப வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி. அலைபேசியை அணைத்தான் சரண். ஆனால் அது உடனே ரெங்கியது. அப்பாதான் என்று சரண். ஹலோ அப்பா. தீப்திக்கு இந்த பக்க சரண் உரையாடல் மட்டுமே கேட்டது. சென்னைக்கு வந்துட்டோம்பா. வந்துட்டோமா? கூட யாரு? உங்க எதிர்கால மருமகள் தீப்தி. நல்லதாச்சு. டாக்ஸில ஏறிட்டீங்களா? வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். வேணாம், வீட்டுக்கு வேணாம். 2 பேரும் இங்க குட்வில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. ஹாஸ்பிட்டலா? ஏன்பா? அம்மா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? மருத்துவமனை என்ற வார்த்தையை கேட்டதும் பதற்றம் தொற்றிக் கொண்டது சரணை. சரண், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, தீப்தி அப்பாவுக்கு தான். வாட்? என்னப்பா சொல்றீங்க? தீப்தி கிட்ட நீ எப்போ எதுவும் காட்டிக்க வேண்டாம். ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, பேசிக்கலாம். அதுவரை மௌனமாக சரணின் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த தீப்தி, என்ன சரண், ஏதோ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு, யாருக்கு என்ன? அது ஒண்ணுமில்ல தீப்தி, அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ என்று தீப்திக்கு மழுப்பலாக பதில் சொன்ன சரண், சார் குட்வில் ஹாஸ்பிட்டல் போங்க ப்ளீஸ் என்றான் டாக்ஸி டிரைவரிடம். ஓகே சார். கியரை மாற்றி ஸ்டியரிங்கை திருப்பினார் அவர். கார் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. வரவேற்பு பகுதியிலேயே காத்திருந்தனர் சரணின் அப்பாவும் அம்மாவும். அம்மா அப்பா அவர்களை நோக்கி விரைந்தான் சரண். யாருக்குப்பா, என்னாச்சு? தீப்தி கேட்டாள். அப்பாவும் சரணும் எப்படி அவளிடம் விவரம் சொல்வது என தயங்க, சரண், உன் அப்பாவுக்கு தான் தீப்தி என்றான் மெதுவாக. உடனடியாக உடைந்தாள் தீப்தி. அப்பா? அவருக்கு என்ன? கவலையும் பயமுமாக ஒரு அழுகை தொடங்கியது அவளிடம். ஒண்ணுமில்லம்மா தீப்தி, இப்ப நல்லா இருக்கிறாரு, கவலைப்படாத. சரணின் அம்மா தீப்தியை ஆதூரமாக அணைத்துக் கொண்டாள். என்னப்பா ஆச்சு தீப்தி அப்பாவுக்கு? இப்ப அவர் எங்க? சரண் மெதுவாக விசாரித்தான். மைல்டு ஹார்ட் அட்டாக் என்றார் அப்பா. ஹார்ட் அட்டாக் என்ற சொல் தீப்தியை மேலும் கலவரப்படுத்தியது. அப்பா! அவளின் அழுகை அதிகமாகியது. பயப்பட ஒண்ணுமில்லன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க தீப்தி, அழாதம்மா. இப்ப எங்க இருக்கிறாரு? அப்பாவை நான் பார்க்கணும். ஐசியு வாசலில் சோகமே உருவாக அமர்ந்திருந்தாள் தீப்தியின் அம்மா. அம்மா! அவளை நோக்கி ஓடினாள் தீப்தி. தீப்தி! மகளை பார்த்ததும் கதறினாள் அம்மா. தீப்தி, உன் அப்பா என்னமாச்சு? நடுராத்திரி திடீர்னு நெஞ்சு வலின்னாரு. ஒத்தையா என்ன பண்றதுன்னே புரியல. என் அலறல் சத்தத்தை கேட்டுட்டு சரண் அப்பாதான் தீப்தியிடம் விவரித்த அவள் அம்மா, நீங்க மட்டும் சமயத்துக்கு வந்து உதவலன்னா. சரண் அப்பாவை நோக்கி கையை குவித்தாள். என்னம்மா இது, கையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு? மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவலன்னா எப்படி? சரண் அப்பா மென்குரலில் சொல்லவும், என்ன இது ஐசியு வாசல்ல கூட்டம்? ஒரு நர்ஸ் அங்கே வரவும் சரியாக இருந்தது. நர்ஸ், என் அப்பா நான் பார்க்கணும். இப்ப முடியாதுமா, காலையில டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது அவர் அனுமதிச்சா பாருங்க. அனைவரையும் வெளியே நிறுத்திவிட்டு அவர் மட்டும் ஐசியுவின் உள்ளே நுழைந்தாள் அந்த நர்ஸ். கட்டிலில் துவண்டு கிடந்தார் தீப்தியின் அப்பா.
ஆஜானுபாகுவான தன் அதிகார அப்பாவை அப்படி உடல் முழுக்க குழாய்களுடனும் முகத்தில் கவசத்துடனும் பார்க்க முடியவில்லை தீப்தியால். அந்த கண்ணாடி கதவிலேயே முகத்தை சாய்ந்து கொண்டு விசும்பினாள். கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியது. அவள் அருகே சென்று அவளை தோளோடு அணைத்துக் கொண்டான் சரண். தீப்தியின் அழுகை இன்னும் அதிகமானது. சரணின் தோளோடு சாய்ந்து கொண்டாள். அந்த இரவு அந்த நால்வருக்கும் சற்று நீளமாகவே தெரிந்தது. அடுத்த நாள் காலையில் அங்கு வந்த மருத்துவர் தீப்தி அப்பாவை பரிசோதித்துவிட்டு, ஹி இஸ் ஆல் ரைட், அவுட் ஆஃப் டேஞ்சர், அவர் கண்ணு முழிச்சதும் நீங்க அவரை பார்க்கலாம், பட் நல்ல வேலை, நல்ல நேரத்துக்கு அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ரிஸ்க் ஆயிருக்கும், எனிவே இனிமே கவலை இல்ல, பேஷண்ட் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் நீங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் டாக்டர். உடன் வந்த நர்ஸிடம் ஏதோ சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு சரண் டாக்டரின் பின்னாலேயே சென்றான். அவரிடம் ஏதோ பேசிவிட்டு திரும்பி வந்தான். நத்திங் டு ஒரி என்று டாக்டர் சொன்னதாக இவர்களிடம் தெரிவித்தான். தீப்தியின் அப்பா கண்விழித்ததும், அப்பா. தீப்தி அவரிடம் நெருங்கினாள். நல்லா இருக்கியாடா? அவள் கைகளை பற்றி கொண்டார். உன் நல்லதுக்கு தாண்டா அப்பா நானு, இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? குரல் கசிந்தது தீப்திக்கு. என்ன மன்னிச்சிருமா, தீனமாக சொன்னார் தீப்தியின் அப்பா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க உயிரோட பொழைச்சதே போதும். கண்களை துடைத்து கொண்டாள் தீப்தி. இதுக்கு அவர்தான் காரணம். தீப்தி அப்பாவின் பார்வை சரண் அப்பா பக்கம் திரும்பியது. ரொம்ப நன்றி சார். கைகள் குவிந்தது. என்ன சார் நீங்க நன்றி அது இதுன்னு என்ற சரண் அப்பா. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவலனா எப்படி என்று புன்னகைத்தார் தன்னுடைய ட்ரேட்மார்க் வசனத்துடன். ஐசியூவை விட்டு வெளியே வந்ததும் சரணிடம், என்ன மன்னிச்சிரு தம்பி என்றார் தீப்தியின் அம்மா. சரணோ, என்ன ஆண்டி நீங்க? குனிஞ்சு அவளின் காலை தொட்டு கும்பிட்டான். தொடர்ந்து நடந்தவை சரண் தீப்தியின் காதல் தொடரின் அடுத்த சீசன், கல்யாணம். தன்னுடைய திருமணத்தில் தானே பாட்டு கச்சேரி செய்தான் மாப்பிள்ளை சரண். வழக்கம் போல முதல் வரிசையில் மணப்பெண் தீப்தி தான். இரவில் தனிமையில் இருவரும் சரண் அறையில் சந்தித்த போது ஒருவரை ஒருவர் ஏறிட்டனர். நான் நினைக்கிறதான் நீயும் நினைக்கிறியா தீப்தி? சரண் கேட்க, தீப்தி உற்சாகமாக தலையசைத்தாள். ஒரு புன்னகை பரிமாற்றத்துடன் இருவரும் மொட்டை மாடிக்கு விரைந்தனர். வானத்தில் நிலாவும் நட்சத்திரங்களும் இவர்களை வரவேற்றன. அப்பாடா என்றான் சரண். எல்லா தடங்களும் தகர்ந்தாச்சு. தீப்தியின் கைகளை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். அவன் தோள் தீப்தியின் முகம் வசமானது. அப்போது பார்த்துதானா அவன் அலைபேசி சிணுங்க வேண்டும்? ஒய் கடவுளே, நவ். சலிப்புடன் நான் அலைபேசியை கையில் எடுத்தான் சரண். அதை பார்த்த அடுத்த நொடி தீப்தி அலறினான். அவளை உதறினான். பொங்கிய பெரும் உற்சாகத்தோடு அலைபேசியில் பேசினான். எஸ் சார், ரைட் அவே சார், இப்பவே வரேன் சார், நோ ப்ராப்ளம் சார், நாட் அட் ஆல் சார், கிளம்பிட்டேன் சார். அலைபேசியை அணைத்தவன், தேங்க்யூ கடவுளே, 2 கைகளையும் விரித்து வானத்தை பார்த்து கூவினான் மிக மிக சந்தோஷத்தோடு. அப்படி யார்டா போன்ல? ரஹ்மான் சார். வாட்? இந்த முறை வியப்பில் அலறுவது தீப்தி என்றானது. நிஜமாவாடா? நிஜம் நிஜம் துள்ளினான் சரண். தடதடத்து மாடி விட்டு இறங்கினர் இருவரும். எங்கே எங்கே என் பைக் சாவி எங்க? அறைக்குள் நுழைந்ததும் பரபரத்தான் சரண். பட்டு வேட்டிலையா போற? பொடி வேட்டியா முக்கியம்? டீயா? கல்யாணமான முதல் நாளேவா? பைக் சாவிலாம் கிடையாது போ. ஆமாண்டி பொண்டாட்டி. அவள் கைகளிலிருந்து சாவியை பறித்தான் சரண். படிகளில் தடதடத்து கீழே இறங்கி வாசலுக்கு விரைந்தான். நானும் வரேன்டா. பின்னாலேயே ஓடினாள் தீப்தி. பட்டு புடவையிலையா? நீ மட்டும் பட்டு வேட்டி, ஒய் நாட் மீ இன் பட்டு புடவை? சரி வா. தங்கள் அறைக்குள் இருந்த சரண் அப்பாவையும் அம்மாவையும் பைக் சத்தம் எழுப்பி விட்டது. என்னங்க இது, முத ராத்திரியும் அதுமா பைக்ல? அம்மா, விடு, இது இளையவங்க ஸ்டைல். அப்பா. சாலையில் சாதிச்சிட்டா சரண். வில்லியனிலிருந்து தீப்தி சரணின் காதுகளில் உற்சாகமாக கூவினாள். பைக் பறந்தது.